புத்தகமான நம் தபோவனத்தின் மார்கழி மகோத்சவத்தில் நேற்றைய தினம் மாணிக்க வாசகமாக வந்திய திருப்பள்ளி எழுச்சியின் தத்துவார்த்தங்களை கேட்டு ரசித்தோம். இன்று 4/2/2012 புதன்கிழமை எம்பாவை என்ற தலைப்பில் உபன்யாசம் கேட்க வந்துள்ளோம். இன்று உரையாற்ற வந்துள்ள நம்ம ஸ்ரீ கணேஷ் சர்மா அவர்களை ஸ்ரீ வேதவியாச பகவானத்தின் சார்பாக வருட அவர்கள் திருமதி சாவித்தியின் உரையாடலுடன் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாக ஸ்ரீ விக்ரம்.
மனுஷனுக்கு 3 குணம், சத்வகுணம், தமோகுணம், ரஜோகுணம். இந்த 3 குணங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. எப்பொழுதும் ஒரு சமயத்தில் ஒரு குணம் தூக்கலா இருக்கு, மற்றது கீழே இருக்கு. இந்த ரஜோகுணம், சத்வகுணம், தமோகுணம் அப்படிங்கிறது தான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படின்னு 3 இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற இந்த 3 குணங்களை வச்சுதான். இந்த தமோகுணம் ஜாஸ்தியாக இருந்தால் உறக்கம் அப்படிங்கிறோம். இந்த உறக்கத்திலேருந்து எழுப்ப வேண்டும். வேதமே சொல்றது, யாரு முடிச்சுட்டு இருக்கானோ, விழிப்போட இருக்கானோ, அவன் எதை அடையணுமோ அதை அடையணும். எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரணும். அதுக்கு தான் இந்த அறிவு அப்படிங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு இந்த பகுத்தறிவுங்கிறது கொடுக்கப்பட்டதே அந்த உத்தேசத்துல தான். விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறோம், அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு. அப்படி இந்த தமோ குணத்திலேருந்து நம்மளை தட்டி எழுப்ப நமக்குள்ள ஒரு ஞான எழுச்சி, ஆன்மீக எழுச்சி, ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இதை கொடுக்கறதுக்கு மகான்கள்லாம், ஞானிகள்லாம் பல வகையில உதவி பண்றாங்க. அந்த வகையில மாணிக்கவாசக பெருமான் எம்பாவை அப்படிங்கிற ஒரு 20 பாடலை நமக்கு அருளி இருக்கார். அதாவது நாயக நாயகி பாவத்தில் பக்தி பண்றது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஈஸ்வரன் தான் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் ஒருத்தனை, ஆண் மற்ற ஜீவராசிகள் தான், ஸ்திரீகள் தான், பெண்கள் தான், பெண்மை தான் அப்படிங்கிற ஒரு பாவம் நமக்கு சம்பிரதாயமா இருந்துருக்கு. அந்த பாவத்தை வச்சுட்டு பெண்களை எழுப்பி அவர்கள்ட்ட அந்த இறை உணர்வு, ஈஸ்வர பக்தியை ஊட்டி அவர்களும் நல்வழி அடைய முடியுமா செய்யறதுக்கு இந்த எம்பாவை அப்படிங்கிறது ஒரு வழியாக கையாளப்பட்டிருக்கு. மாணிக்கவாசக சுவாமிகள் இதை திருவண்ணாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிறதே பண்ணினதா நமக்கு வரலாறு சொல்றது. திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பார்த்தோம். அதுல சர்வேஸ்வரனான பரமாத்மாவை எழுப்புறார். இப்ப நாம போய் சேர வேண்டிய இடம் அந்த இடம். நாம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல அந்த வீட்டில் இருக்கிறவர் ரெடியா இருக்கணும் நம்மளை ரிசீவ் பண்ண. நாம போற சமயத்துல அவர் தூங்கியிருந்தாலோ இல்லை அவர் வீட்டை கூட்டிட்டு எங்கேயானு போயிருந்தாலோ நாம் அந்த இடத்துக்கு போயும் பிரயோஜனம் இல்லாத இருக்கணும்.
அதுக்காக உலகுக்கு ஈஸ்வரனையே எழுப்புறதா ஒரு சம்பிரதாயத்தில் வச்சுருக்கோம், திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு. இந்த எம்பாவையில் நம்மளை மாதிரி சாதாரண ஜீவர்களை, ஜீவாத்மாக்களை எழுப்புறது. நாமெல்லாம் இந்த லோகாயாதமான இந்த வாழ்க்கையில், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படிங்கிறோம், இந்த லோகத்தில் இந்த லௌகீக ஆசைகள்லேயே எண்ணங்களே மூழ்கி இருக்கும். இப்படி மூழ்கி இருக்கிறதுனால, இந்த விவகாரத்திலேயே நாம் லயிச்சு இருக்கிறதுனால, ஈடுபட்டு இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகத்துக்கு என்ன வேணுமோ அதை நாம் பண்ணுறதுக்கு தவறிடுறோம். இதுதான் வள்ளுவர் சொல்ற, பொருளிலார் இவ்வுலகில்லை. இந்த உலகத்தில் எல்லாம் காசு பணம் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், எல்லாம் வேணும். வாஸ்தவம் தான். பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை, சரியா? ஆனால் எப்படி இந்த உலகத்தில் பொருள் இல்லைன்னா வாழ முடியாதோ, அதுக்கு கஷ்டப்பட்டாலும் நாம் பொருளை ஈட்டுறோமோ, அதே மாதிரி இந்த வாழ்க்கை முடிஞ்சோன்னு நாம் போய் சேர இடம் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அன்றைக்கு என்ன வேணும்னு அருள். அருளிலாருக்கு அவ்வுலகு இல்லை. இப்போ இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு 60 வருஷம், 70 வருஷம், 100 வருஷம், இவ்வளவுதான். இந்த குறுகிய கால வாழ்க்கைக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் பொருளை ஈட்டுறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழ்வு இருக்கே, ஒரு பெரிய வாழ்வு. அதுக்கு வேணுங்கிற அருளை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் ஈட்டணும், அதையும் சம்பாதிக்கணுமே. இதை யாரும் நாம் சிந்திக்கிறது இல்லையே. பொருளாசையிலேயே மூழ்கி இருக்கிறதுனால அந்த அருள் தாகம், அருளாசையை விட்டுடுறோம், கோட்டை விட்டுறோம். இதைத்தான் தூக்கம்னு பேர், இதைத்தான் உறக்கம்னு பேர். இந்த உறக்கத்திலேருந்து தட்டி எழுப்பி, இந்த பொருள்னு இதிலேயே இருக்காது, இந்த அருளை பெறறதுக்கு நீ வழி பண்ணு, அதுக்கும் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றது தான் இந்த திருவெம்பாவையோட தாற்பயம். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் போகிறோம். அந்த பயணம் இந்த உலகம்ங்கிற இந்த ரோடு மேலே தான் நடக்கிறது. இந்த உலகம்ங்கிறது இத்தனை சாமான்கள் நிறைஞ்சது தான், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படிங்கிறோம். பொருட்கள் நிறைஞ்சது தான். இந்த பொருட்கள்லாம் ரொம்ப வலிமை உடையது. எப்படி வலிமை உடையது அப்படின்னா, நம்மளோட புலன்களை விட வலிமையானது. நமக்கு புலன்கள் இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, வாய் இருக்கு, இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் எதை பார்த்து மயங்கிறது, எதுக்கு வசப்படுறது? இந்த சாமான்களுக்கு தான், பொருட்களுக்கு தான். ஸோ இந்த புலன்களை விட இந்த உலக பொருட்கள்லாம் வலிமையானது தெரியும். ஒன்று இழுத்துனாக்க அந்த இழுக்கிறது வலிமை உள்ளதாக தான் இருக்கணும். நம்ம புலன்களை அதை இழுக்கிறது, அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னாலே அது நம்ம புலன்களை விட அது வலிமையானதுன்னு அர்த்தமாயிடுது. இந்த புலன்களை விட அது வலிமையாக இருக்கிறதுனால நம்மளை அது ஆகர்ஷிக்கிறது, இழுக்கிறது. புலன்களை விட அந்த உலக பொருட்கள்லாம் வலிமையாக இருக்குது. சரி, அந்த பொருட்களை விட வலிமையானது தான் இருக்கா? இருக்கு. அது என்ன? அது எங்கே இருக்குன்னு? நம்மள்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் மனசுன்னு பேர். இந்த புலன்களை, அந்த பொருட்கள்லாம் இழுத்தா கூட இல்லை அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு வேண்டாம், நீ தப்பு அப்படின்னு மனசு கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும்னால், மனசு அதை நினைக்கலைன்னா, அதில் போய் ஈடுபடலைன்னா, இந்த உலக பொருட்களால் நம்ம புலன்களை ஆகர்ஷிக்க முடியாது, இழுக்க முடியாது. ஏதோ எங்கேயும் பாடிக்கிட்டே இருக்கு,
அப்படின்னா இவர் படிச்சிருந்தாருன்னா இவருக்கு அந்த பாட்டு எல்லாருக்கும் காதில் விழுந்தா கூட இவர் காதில் ஏறலை, நான் கவனிக்கல சார் அப்படிங்கிறது. ஸோ கவனம் அங்கே விழலைன்னா, அங்கே போகலைன்னா இவரோட புலன்களும் அதில் போய் ஈடுபடலைன்னு தெரியுது. ஸோ இப்போ பொருட்களை விட இந்த மனசு வலிமையாக இருக்குது. சரி, இந்த மனசை விட இன்னொன்று வலிமையாக இருக்குது. அதுக்கு பேர் தான் புத்தின்னு பேர், அறிவுன்னு பேர். இந்த மனசுலையும் தோணலாம், இந்த பொருட்கள் வேணுமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுலே ஒரு டைலமால ஒரு ஊசலாடிகள் இருக்கும். அப்படி அது ஊசலாடுறதே எந்த பக்கம் சாய போகிறது, எது ஜெயிக்க போகிறதுன்னு தெரியாது. இப்போ இந்த பொருட்கள் மனசையும் ஆகர்ஷிக்க போகிறதா இழுக்க போகிறதா, இல்லை அந்த ஆகர்ஷணத்திலேருந்து ஈர்ப்புலேருந்து இந்த மனசு விடுபட்டு இது தனியாக நிற்க போகிறதா, இது ஜெயிக்க போகிறதா அது ஜெயிக்க போகிறதான்னு தெரியாது. அப்போ இந்த மனசு ஜெயிக்கணும்னா என்ன பண்ணோம்ல, அப்போது இந்த புத்தின்னு ஒன்று இருக்குது, அது இந்த மனசை விட வலிமையானது. அது உடனே என்ன பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, இது அவசரப்பட்டுறாத, அதுகிட்ட விடாத, அதில் போய் மயங்கிடாத, ஒழுங்குறாத அப்படின்னு இந்த மனசை புத்தி கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மனசை விட புத்தி வலிமையானதுன்னு சொல்கிறோம். சரி, அந்த புத்தியை விட வலிமையானது ஆத்மான்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மா புத்தியை விட வலிமையானது. சரி, அந்த ஆத்மாவை விட வலிமையானது அவ்வியக்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அவ்வியக்தம் அப்படின்னா சக்தி, எனர்ஜி, செயல்திறன் அப்படின்லாம் சொல்றோமே, அதுதான். அந்த அவ்வியக்தத்தை விட வலிமையானது புருஷன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனோட சக்தி தான், செயல்திறன் தான் இந்த அவ்வியக்தம்ங்கிறது. இப்படி இப்போ தரவுகளை பார்த்துன்னு வந்தால் இருக்கிறதுலையே வலிமையானவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த புருஷன், பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். சரி, அந்த பரமாத்மாவை விட அந்த புருஷனை விட வலிமையானது எதாவது இருக்காங்க? இல்லைன்னு கொடுத்து வேதம். இருக்கிறதுலே வலிமையானது அந்த புருஷன் தான், பரமபுருஷன். அவனை விட வலிமையானது வேற எதுவும் இல்லை. அதுவே அறுதி பொருள், அல்டிமேட். அதுதான் நாம் அந்த பொருளை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். கடைசியாக நாம் அடைய வேண்டிய பொருள் அதான். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது, நம்மளோட புலன்களை ஆகர்ஷிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த பொருளை அடையிறதுக்கு தான் நாம் ஆயுசு முழுக்களும் முயற்சி பண்ணுறோம், எத்தனை பண்ணுறோம். ஆனால் இந்த சின்ன பொருளை அடையிறதுக்கு நாம் பண்ணுற முயற்சியில் பெரிய பொருளான பரம்பொருளான அந்த ஈஸ்வரன் அடையத்தில் கோட்டை விட்டுறோம். இந்த சின்ன பொருளுக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா, நம்மளை ஆகர்ஷிக்கிற சக்தி இருக்குன்னா, அந்த பரம்பொருளுக்கு பெரும்பொருளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். ஸோ அந்த பரம்பொருளை அடையிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளோட வாழ்க்கை பயணம் முழுக்களும் அதுக்கு தான். இந்த மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனமே அதுதான், அதை அடையிறது தான். அப்படி அதை அடையாத, அந்த பொருளை அடையிறதுக்கு நாம் முயற்சி பண்ணாத, முதல்ல முயற்சி இருக்கட்டும், அதை அடையணுங்கிற ஒரு எண்ணம் வரணுமே நமக்கு. முதல்ல அது தோணணுமே, இது நிஜமாவே இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டா தானே நம்ம அடையணும்னு அதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதோட வேல்யூ என்ன, அதை ஏன் அடையணும், அப்புறம் எப்படி அடையணும் அப்படின்னெல்லாம் நாம் முயற்சி பண்ணி அதை அடையிறது தான் வாழ்க்கையோட, மனுஷ வாழ்க்கையோட லட்சியம். அந்த பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடாத நாம் இருக்கிறதுக்கு பேர் தான் தமோ குணம்னு பேரு. அதைத்தான் நாம் உறக்கம் 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 தரும். அந்த உறக்கத்திலேருந்து விழித்தெழணும். அந்த பரமபுருஷனான அந்த பரம்பொருளை இந்த ஜீவர்களான நாம் எல்லாம் அடையணும்.
அவன் ஒருவனே புருஷோத்தமனாக இருக்கிறதுனால நாம் எல்லாம் ஸ்திரீகள் அப்படிங்கிற பாவத்தில் இந்த தோழிகள் ஒருத்தரோட ஒருத்தர் தங்களை எழுப்பி ஒரு ஆன்மீக எழுச்சியை நம்மளோட வாழ்க்கையில் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு உபாயமாக இந்த மார்கழி மாதத்தை உபயோகப்படுத்துகிறார். எழுந்திருக்கணும்னா எப்போ எழுந்திருக்கணும்? வெடிகாத்தாலேயே எழுந்திருக்கணும். வைகரை துயிலெழு அப்படின்னு சொல்கிறார். தூங்கி எழுந்திருக்கணும்னாலே சூரியன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் உஷற்காலத்தில் எழுந்திருக்கணும். அதுவும் இந்த பஞ்ச உஷற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விடிகாலத்தால் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருந்தா ரொம்ப நல்லது. அப்போ இருக்கிற நம்மளோட மனசு இருக்கிற அந்த நிலைமையே ஆனந்தமாக அனுபவிச்சு பார்த்தா தெரியும். அப்படியே சத்துவகுணம் நிரம்பி இருக்கும். அந்த சமயத்தில் எழுந்திருக்கணும். அப்படி எழுப்பறதுக்கு ஒரு முயற்சியாக இந்த எம்பாவையில் மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்கிறார். ரொம்ப அபூர்வமான விஷயங்களை சொல்கிறார். பகவத்கீதையில் சொல்லுது, ஞானிகளை பற்றி ஞானிகளையும் அஞ்ஞானிகளுக்கும் எப்படி இருப்பா அப்படின்னு, இந்த உலக பற்று உடையவர்கள்லாம், இந்த உலோக பொருட்கள்லேயே ஆசை உள்ளவாள்லாம் எப்போ தூங்குறாளோ ராத்திரியில் தூங்குறாள். இந்த சாதாரண ஜனங்கள்லாம் தூங்குறதே ஞானிகள்லாம் விழிச்சுட்டு இருக்காளா. இந்த சாதாரண ஜனங்கள்லாம் முழிச்சுட்டு ஞானிகள்லாம் தூங்குறாளாம் அப்படின்னு பகவத்கீதையில் சுவாமி சொல்றார். இது என்ன? எல்லாரும் முழிச்சுட்டு உலகத்தில் இருக்கவாள்லாம் முழிச்சுட்டு ஞானி தூங்குறான், உலகத்தில் இருக்கவாள்லாம் தூங்குறதே ஞானி முழிச்சுட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? இது அவள்லாம் நாமெல்லாம் ராத்திரி தூங்கினா அவள்லாம் பகலில் தூங்குவாளா? அப்படி அர்த்தம் இல்லை. அப்போ அதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, அவளுக்கு இந்த உலகத்தில் உள்ள விவகாரங்கள்ல இந்த பொருட்கள் மேலே அவளுக்கு கவனமே இல்லை. இதில் ஒரு லட்சியமே இல்லை. இந்த சுகத்தில், இந்த சாதாரண சுகத்தில் அவளுக்கு கருத்தே கிடையாது, லட்சியமே கிடையாது. அதில் அவள் தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்து லட்சியம் இல்லாத இருக்கிறது தானே உறக்கம் இருக்கா. அப்போ எதில் அவள் முடிச்சுருக்காங்க? இந்த உலகத்து ஜனங்கள்லாம் பரம்பொருள்கிட்ட கவனம் இல்லாத அதை லட்சியம் பண்ணாத இருக்கோ, இவன் அதையே முடிச்சுட்டு பார்த்துருக்கா. விழிப்பு, விழி அப்படிங்கிறோம். விழினாலே என்ன? விழிப்போடு இருக்கிறதுக்கு தான் விழி. அப்படி எதில் விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு, அந்த பரம்பொருளை அடையிறதுல விழிப்போடு இருக்கணும். அதில் இல்லைன்னா அப்புறம் மொழிக்க வேண்டியதான். அது வெறும் மொழி தான். கோட்டை விட்டு மொழிக்கிறது. இல்லை, ஞானிகள்லாம் அதில் விழிப்போடு இருக்கா. அந்த பொருளை அடையிறதுல அலர்ட்டாக இருக்கா எப்போதும். இந்த அஞ்ஞானிகள்லாம் அதில் தூங்கி பெறா. இந்த பொருளை அடையிறதுலேயே, லௌகீகமான பொருளை அடையிறதுலேயே எப்போ பாரு ஈடுபட்டு இருக்கா. ஸோ இவாளையும் இந்த உறக்கத்திலேருந்து எழுப்புறதுக்கு சுவாமிகள் பாடல்களை சொல்ற. அதில் முதல் பாடல், ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ் தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டனே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் நீங்கள் ஏதேனும் ஆகான் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோ எம்பாவாய். எம்பாவாய் எம்பாவாய் அப்படின்னு என் குழந்தையை, என் பொண்ணை, என் ஃப்ரெண்டை, என் தோழியை எப்படி வேணால் வச்சுக்கலாம்.
அவளை கூப்பிட்டு பாடுறாப்புலேயே இது முழுக்கல இருக்கிறதுனால எம்பாவாய் அப்படிங்கிறது அதுக்கு திருன்னு அடைமொழி சேர்த்து திருவெம்பாவை அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல ஆரம்பிக்கிற ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட. இதை திருவண்ணாமலையில் பாடினார் அப்படின்னு சொன்னோம். இந்த திருவண்ணாமலையோட பெருமையே ஸ்தல புராணமே என்னென்ன, ஆதியும் அந்தமும் இல்லாத அடியும் முடியும் காண முடியாத ஈஸ்வரன் பரமேஸ்வரன் ஜோதி பிழம்பா என்னதான் தேஜோமய க்ஷேத்திரம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அதனால தானே கார்த்திகை பெருவிழா தீப உற்சவம் அங்கே ரொம்ப விமர்சையாக இருக்கு. அந்த ஸ்தலபுராணத்தை முதல்ல வச்சுட்டு சொல்கிறாங்களே ஆரம்பிக்கிறது. ஆதின்னா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. அந்த பரம்பொருளான அருட்பெரும் ஜோதியான அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அப்படின்னா அது எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, எங்கே முடியறதுன்னு பார்த்து நம்ம புலன்களால் அறிஞ்சிக்க முடியலன்னு அர்த்தம். அப்படி நம்ம புலன்களால் பார்த்து அறிய முடியுமா, அது ஒரு பொருளாக ஆயிடுதுன்னா அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள பல சாமான்கள் ஒன்றா ஆயிடும். அது அப்போ இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டதான் ஒரு பேரொழியாக இருக்கு. அதைத்தான் நீங்கள் சொல்ற ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் மட்டும்தான் சொல்ற. அப்போ ஏற்பட்ட அந்த ஜோதியை, அந்த அருட்பெரும் ஜோதியை நாங்கள்லாம் பாடிட்டு வரோம். இந்த மார்கழி மாதத்தில் வெளியர் காலத்தால் வீதி பஜனை அப்படிங்கிறது நமக்கு பெரிய விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த வீதி பஜனை எதுக்கு அப்படின்னா தூங்குறவாழ எழுப்புறதுக்கு தான். தூங்குறவாழை எழுப்பணும் அப்படின்னா ஏதான அலாரம் வச்சு எழுப்பப்படாதா, ஏதான சத்தம் போடப்படாதா அப்படின்னு அதில் கூட எவ்வளோ ஒரு நாகரிகமே எவ்வளோ ஒரு அழகாக நமது மதத்தில் சொல்லி வச்சுருக்கு நமது தேசத்தில். அப்படி தூங்குறவாழையும் எழுப்பணும்னா கூட நீ காய்ச்சி முடிச்சுன்னு கத்தாத, ஸ்பீக்கரை போட்டு அலற விடாத, என்ன பண்ணுங்க, சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா பரமேஸ்வரா தீனமந்தோ தயாசித்தோ அருணாச்சலம் அருணாச்சலம் அப்படின்னு பகவான் நாமாவை சொல்லு. எழுந்திருக்கிறதையே ஹரிஹரி நாராயணா நாராயண அப்படிதான் நம்ம எழுந்திருக்கிறதெல்லாம் நமக்கு வழக்கமாக சொல்லியிருக்கு. இப்போ எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு எழுந்திருக்கிறான்னு தெரியல. எழுந்திருக்கிறதையே காபி அப்படின்னு தான் எழுப்புறதும் அப்படிதான் கூப்பிட்றான். காப்பி ரெடியாக எடுத்து எழுந்துருவோங்கிறான். எடுத்தோடனே சுப செய்தி. அதில் கூட இந்த காப்பிங்கிறதுலேருந்தே தெரியுது நம்மளோட ஒரிஜினாலிட்டி போயிடுதுன்னு. காப்பி அடிக்கிறோம் வெள்ளக்காரனை பார்த்து. அப்படி எழுந்திருக்காது. எழுந்திருக்கிறதையே பகவான் நாமாவை சொல்லிட்டு எழுந்திருக்கணும். பகவான் நாமாவை கேட்டு எழுந்திருக்கணும். அந்த நாமம் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு வலிமை, அப்படி ஒரு மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. நாம மகிமை. இந்த நாமத்துக்கு என்ன, பேருக்கு என்ன மகிமை அப்படின்னு ஒருத்தரோட பேருக்கு என்ன அப்படி ஒரு பவர் இருக்குமா என்ன? நாம சித்தாந்தம் பண்ணின மகான்கள்லாம் சொல்றார். போதைந்திர சுவாமிகள் சொல்றார், பகவானுக்கு என்ன சக்தி உண்டோ, அவனுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ, எத்தனை பவர் உண்டோ அத்தனையும் அவனோட நாமாவுக்கும் உண்டுங்கிறார். அந்த நாமம் வேற இல்லை, அவன் வேற இல்லை. இந்த பேருக்கு அப்படி ஒரு பெருமை வருமா, சக்தி இருக்குமா? ஒரு ஆளோட பேரில் போய் ஏதாவது இவ்வளவு எனர்ஜி இருக்குமா? ஒரு மனுஷனுக்கு சக்தி இருக்கு, அவருக்கு பவர் இருக்கு அப்படின்னா ஏதோ நமக்கு ஒத்துக்கிறாப்புல இருக்கு. அவரோட பேருக்கு இருக்குமா? நமக்கு சந்தேகம் வருது இல்லையோ? எப்போ சந்தேகம் வருதுன்னு, பகவன் நாமாவுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னாதான் நமக்கு சந்தேகம் வருது. அங்கதான் வந்துடுது. ஆனா நம்மளோட பேர்ல நமக்கே ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றோம்? யாரையானும் சார் அந்த காரியம் தான் வேணும், என் பேரை சொல்லுங்க சார் அப்படிங்கிறோம். அது எப்படி சார்? உங்க பேரை சொன்னாலே காரியம் ஆயிடும்.
அல்பசக்தனான உங்க பேரை போய் ஒரு இடத்துல சொன்னாலே காரியம் ஆயிடுறதுன்னா, சர்வசக்தனான பரமேஸ்வரனோட பேரை சொன்னா ஏன் காரியம் ஆகாத என்ன? உன்னோட நாமாக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா அந்த சர்வேஸ்வரனோட நாமாக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும்? உன் நாமாவை சொன்னாலே இத்தனை காரியத்தை சாதிச்சிட முடியும்னா அவனோட நாமாவை சொன்னா ஏன் அத்தனை காரியத்தை சாதிக்க முடியாது? இதுவே போதும் நமக்கு நாமாவோட மகிமையை குறிச்சுக்க. இதுக்கு மேல பெருசா சித்தாந்தம்லாம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது. அப்பேருக்கு அந்த மகாதேவன் அந்த சர்வேஸ்வரனோட பேரை சொல்லிட்டு போறோம். வீதியில மார்கழி மாசத்துல தாளம் போட்டுட்டு நாமாவை சொல்லிட்டு பஜனை பண்ணிட்டு போறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு. அப்படி உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறவாள்லாம் நல்லவாளா இருந்தால் ஏழுவா உடனே. அப்படி இல்லைன்னா என்ன, ரோட்ல போய் பாடிட்டு போறவனே வைபவம் உள்ளுக்குள்ள படுத்துட்டு தூங்க விடாத கழுத்த இருக்கிறாங்க வந்துடுறாங்க காலம் கட்டாத. தூங்கப்படாதுங்கிறதுக்காக தானே பாடுறது. இது இந்த திருவெம்பாவையில் இது ஏதோ நாம வீட்டில் நடக்கிறாப்புல, ஊர்ல நடக்கிறாப்புல, ரோட்ல நடக்கிற விஷயம் மாதிரி தானே இருக்கு. இது அப்படியே பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறாப்புல, படம் பிடிச்சி காமிக்கிறாப்புல சொல்றேன். அப்பேற்பட்ட ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதிய நாங்கள்லாம் பாட அந்த பாட்டு வீதி முழுக்களும் நிறைஞ்சு வீட்டு வாச வழியால ஜன்னல் வழியால உள்ளுக்குள்ள போய் பெட்ரூம்ல போதார மடியின் மேல் அப்படி புஷ்பங்கள்லாம் விரிச்சு மெத்து மெத்துன்னு இருக்கிற மெத்தையில படுத்துட்டு இருக்கிறவளோட காதுல விழுந்து அவ என்ன ஆயிட்டாங்க? வீதிவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய் மறந்து அந்த பகவன் நாமா உள்ளுக்குள்ள போனோம்னு பக்குவம் உள்ள ஜீவனா இருக்கிறதுனால, பக்தி உள்ள ஜீவனா இருக்கிறதுனால இந்த மகாதேவா மகாதேவா அருணாச்சலம் அருணாச்சலம்ங்கிற நாமா காதுல விழுந்தோன்னு என்ன ஆயிடுத்தாங்க? அப்படியே உடனே பத்தி குச்சி வச்சு பத்த வச்சாப்புல அந்த பக்தி பெருக்கெடுத்து அந்த பக்தி பெருக்கெடுத்தோடனே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு அப்படியே விக்கி விக்கி விக்கிட்டு அழுகையா பகவானை நினைச்சு அந்த விரகம் தாபம் அவன் அடையணுமே அடையணுமே அடையலையே இன்னும் அப்படிங்கிறது தான் விண்ணி விண்ணி மெய் மறந்து போச்சு. எப்படி இருக்கும் எங்க இருக்கும் அப்படிங்கிறதே மறந்து போயிடுது. தன்னோட அதாவது இந்த சரீர பிரஜையே போயிடுது. பக்தி வந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னா பக்தியோட முதிர்ந்த பக்தியோட லட்சணம் இருந்தான். அப்படியே தொண்டை அடைச்சுன்னு பேச முடியாத வருது, கண்ணால தாரதாரியா தண்ணி கொட்டுறது, மெய் மறந்து போது, இதெல்லாம் பக்தியோட லட்சணம். விம்மி விம்மி மெய் மறந்து அந்த போதார மடியின் மேல் நின்று புரண்டு நீங்கள் படுத்துக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, அப்படியே நிலவல்லாது தவிக்கிறான். தவிச்சு இதுக்கு மேல என்னன்னா ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், மூர்ச்சை போட்டு விழுந்தாளாம். முதல்ல வெவ்வேறுமே அழுதா, அப்புறம் மெய் மறந்தது, இப்படி ஓடினா அப்படி ஓடினா, இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில் என்ன மூர்ச்சையா விழுந்துட்டாலாம். ஒன்றுத்துக்கும் உதவாத கட்டையா கிடக்கா. ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. இப்படி நாங்கள் வீதியில மகாதேவான்னு ஈஸ்வரான்னு சொல்லிட்டு போற நாமாவை கேட்டு அந்த வீதியில உள்ளவாள்லாம் மற்ற தோழிகள்லாம் இப்படி ஒரு பக்தி பரவசத்துல இருக்கிறதே நீ என்ன பண்ற? கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதையை வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். இப்படி நாங்கள் சொல்ல பகவன் நாமாவை கேட்டு மற்றவாள்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பக்தி பெருக்கிட்டு இப்படி தங்களோட நிலை மறந்து கிடக்கா. நீ என்னடான்னா உன் காதுல விழுந்தும் விழாத மாதிரி இருக்கியா? நீ செவிடா? வன்செவியும் நீ செவிதான். அது என்ன உன்னோட காது அப்பேற்பட்ட காதா? இந்த நாமா உள்ள போனோன்னே வேலை செஞ்சுக்காத. ஆண்டாள் சொல்றாரு, ஹரி என்ற பேரவும்
உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பவை ஹரிஹரி அப்படின்னு அவர் சொல்றதை கேட்டோன்னே அது காதொழியாத உள்ளுக்குள்ள போய் அப்படியே எப்படி குளிர்ந்து போயிடுது. அப்படி குளிர்ந்தியா உனக்கு அப்படின்னா உன் காதுல ஏதோ போடாதுன்னு அர்த்தம். உன் செவியோ என் செவி தான், உன்னோட காது என்ன அப்படி ஒன்றான் அப்படின்னு ஆச்சரியப்படு. இதில் முதல் பாட்டிலேயே இப்படி கூட யாராலும் இருப்பாளோ, இந்த பகவன் நாமாவை கேட்டு உருகி பக்தி பண்ணிட்டு உடனே ஏன்னு ஓடி வராத ஒருத்தரால இருக்க முடியுமா? மற்றவாளெல்லாம் முடியலையே, எங்களாலெல்லாம் முடியலையே, உன்னால எப்படி முடியுது அப்படிங்கிறது. யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் அப்படின்னு சொல்லி எழுப்பது. அப்படி பகவன் நாமாவை சொல்லியும் கேட்டும் எழுந்திருக்காத ஒரு தோழியை எழுப்பதான் முதல் பாடல் அமைஞ்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அதில் முக்கியமாக என்ன குறிப்பாக உணர்த்தப்படுது அப்படின்னு, நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட நம்மளோட பிராரப்தம் அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா அந்த நல்லதை அடைய முடியாது, அடைய விடாத வந்து தடுக்கும். இதுதான் தமோ குணம்னு பேர், இதுதான் உறக்கம்னு பேர். அதுக்காக தான் அப்படி முதல் பாட்டில் எழுப்புறது. அந்த அருள் தான் எழுப்பணுமே நமக்கு, அந்த அருள் அடையணும், அந்த அருள் அடையணும், அந்த பரமபுருஷனை அடையணும் அப்படிங்கிற அந்த தாகம் எழுந்தான்னா முதல்ல அது உள்ளத்தில் எழுந்தான்னா அப்புறம் நம்ம சரீரம் எழுந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் நாம் இறங்குவோம். அதுதான் சொல்லி ரெண்டாவது பாட்டில் பாசம் பரஞ்சோதி கெம்பாய் இராப்பகல் நாம் பேசும் போது எப்போதி போதார் அமளிக்கு நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழியில் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் திவரு சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனார் கண்பர் யாம் ஆரேலோர் என்பாவாய். என்ன சொல்ற? ஜோதி ஸ்வரூபமான அந்த பரமாத்மாவை பாசம் பரஞ்சோதி, என்னோட ஆசை முழுக்களும் அந்த பரஞ்சோதியான ஈசன் கிட்ட தான் அப்படி இல்லாமல் சொல்ற. எப்போ ராப்பகல் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கு, என்னோட அன்பு முழுக்களும் ஈஸ்வரன் தான், என்னோட நான் பக்தன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இப்போவோ நாங்கள் பகவான் நாம சொல்லிட்டு உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம், நீ என்ன பண்ணுறன்னு உன்னோட பாசத்தை முழுக்களும் நேசத்தை முழுக்களும் எங்கே வச்சிருக்கேன்னு, இந்த படுக்க மேலே வச்சிருக்கேன், அதை விட்டு எழுந்திருக்க மாட்டேங்குது. நேசமும் வைத்தனியோ போதா ரமணிக்கு நேசமும் வைத்தனியோ போய் போய் இந்த படுக்கைக்கா அவனோட ஆசையை வச்சுட்டு அதில் போய் படுத்துக்கிட்ட உடனே அவ சொல்றா சீச்சி அப்படின்லாம் சொல்றாரு. இப்படிலாம் விளையாடுறதுக்கு இதுவாக இடம் அப்படின்னு உடனே பதில் சொல்றான். ஏசும் இடம் இதை திட்டுறதுக்காக இது மாதிரிலாம் பேசுறதுக்கு இது காலம் இல்லை. உஷத் காலத்தில் பகவான் நாமாவை சொல்ல வேண்டிய இடத்துல இந்த வேண்டாத அடுத்த வாழை திட்டுறது, குறைய சொல்றது, குத்தம் குறை சொல்றது, இந்த வம்பெல்லாம் வேண்டாம்ங்கிறாப்புல இருக்குது. இங்க பேசாத. அப்ப என்னத்தை பேசணும்னு, விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம். அந்த பரமேஸ்வரனோட மலர்பாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவதைகள்லாம் கூட புஷ்பத்தை தூக்கி நம்ம பாதத்தில் பூஜை பண்ணணும்னு வராடாம். வந்தவா அந்த புஷ்பத்தை கையில் இழுத்தோன்னு பாதத்தில் போடுறதுக்கு பூசல் அவளுக்கு கை. ஏன்னா அந்த பூவை விட மென்மையாக இருக்கு மலர்பாதம். புஷ்பம் விட்டு இந்த பாதம் தண்ணி போயிட போதும், புண்ணாயிடுமோன்னு பயப்படுற அளவுக்கு யோஜனை பண்ணுற அளவுக்கு அவனோடது செங்கமல பொற்பாதம் அப்படின்லாம் பின்னால் சொல்ல போதும். அவ்வளவு பல்லவம், பல பல்லவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவம்னா துளிர். அந்த துளிர் மாதிரி இருக்கும். குழந்தைகள் பாதம் எப்படி இருக்கும், தொட்டோம்னா சிவந்து போயிடும். அப்படிதான் இருக்கான் பரமேஸ்வரனோட பாதம். விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம். அப்பேற்பட்ட அந்த மலர்பாதத்தை
தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்தில். அந்த தில்லை சிற்றம்பலத்தில் அந்த மலர் பாதத்தை தான் விண்ணோர்கள் கூட புஷ்பம் போட்டு அஞ்சலி பண்ண தயங்குற அந்த மலர் பாதத்தை தான் அப்படி தூக்கிட்டு காமிச்சு நிற்கிறார் சுவாமி நமக்காக. விண்ணோர்கள் தான் யோஜனை பண்ணணும், நாம யோஜனை பண்ண வேண்டாம். ஏன்னா அவரே வழியை வந்து காமிக்கிறாரே. தர்ஷனாத் அப்ரசதஸ் அப்படின்னு தரிசனம் பண்ணினாலே சிதம்பரத்துல முக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த திருப்பாதத்தை கண்ணால ஒரு தரம் பார்த்தாலே போதும், நமக்கு மோட்சம். அதனால்தான் இந்த மார்கழி மாசத்துல ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. ஆருத்ராங்கிறது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை பரமேஸ்வரன் ருத்ரன். அந்த ஆருத்ரால சிதம்பரத்தில் அந்த நடராஜரை தரிசனம் பண்ணணும், ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு தரம் பார்த்துட்டா போதும். தரிசனம் கண்டாருக்கு மறு ஜென்மம் இல்லையே, தில்லை தரிசனம் கண்டாருக்கு மறு ஜென்மம் இல்லையே. ஒரு தரம் சிதம்பரத்தில் போய் இந்த நடராஜாவை ஒரு ஆருத்ரா தரிசனம் பண்ணிவிட்டாள்னா அவளுக்கு புனர்ஜென்மா கிடையாது. அப்பே தீட்சிதர் மகான் அவர் நடராஜாவை பார்த்து சொல்றார், ஏ நடராஜா, உன்னோட திருவடியை உன் தரிசனம் இப்போ பண்ணி நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், இப்போதான் நமஸ்காரம் பண்ணுறேன், இன்னமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. இன்னொரு தரம் உனக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இது என்ன அதிசயமாக இருக்குது? ஏன் இன்னொரு தரம் பண்ண மாட்டேன்? ஒரு தரம் பார்த்தா பண்ணினா திருப்பி திருப்பி பண்ணணும்னு தான் தோணும், ஏன் பண்ண மாட்டேங்கிறது. நான் எப்போ உன்னை ஒரு தரிசனம் பண்ணி உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டேனோ எனக்கு இனிமேல் ஜென்மா கிடையாது, அதனால நான் திருப்பி உனக்கு நமஸ்காரம் பண்ணுற ஸ்டேஜ் வராது. இல்லை, நான் அடுத்த ஜென்மாவில் உனக்கு நமஸ்காரம் பண்ண போகிறதில்லை, போன ஜென்மாலையும் உன்னை நமஸ்காரம் பண்ணலை. அது எப்படி நாடி யோகத்தில் பார்த்துன்னு வந்தாரா? போன ஜென்மாவில் நமஸ்காரம் பண்ணலைன்னு இதை வச்சுன்னு சொல்கிறேன். போன ஜென்மாவில் நான் ஏன் நமஸ்காரம் பண்ணலன்னு சொல்கிறேன் தெரியுமா? போன ஜென்மாவில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணியிருந்தேன்னா உன்னை சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணி இப்போ ஜென்மாவே வந்திருக்காரு. இப்போ நான் ஒரு ஜென்மா எடுத்துட்டு வந்ததுனாலே தெரியறது போன ஜென்மாவில் உன்னை நான் தரிசனம் பண்ணலை, நமஸ்காரம் பண்ணலைன்னு. அதனால போன ஜென்மாவில் நமஸ்காரம் பண்ணலன்னு சொன்னேன். இந்த ஜென்மாவில் நான் இப்போ பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டதுனால இனிமேல் எனக்கு ஜென்மா கிடையாது, அடுத்த ஜென்மாவில் நமஸ்காரமும் பண்ண முடியாது. அப்படி ஒரு மகிமை வாழ்ந்தது அவனோட தூக்கிய திருவடி. அந்த பாதத்தை பார்த்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணோம்னா கூட அதில் இவ்வளோ சுலபமாக ஒரு மோட்சத்துக்கு வழி சொன்னால் கூட நமக்கு என்ன பண்ணுங்க, அங்கே போனாலும் அந்த இருட்டில் ஒன்றும் பாதமே தெரியல சார், என்னமோ ஒரு பூவை போட்டுனா நகையை போட்டுனா எங்கே இருக்குன்னு தெரியல, நம்ம திண்டாட போகிறோமோன்னு சுவாமி என்ன பண்ணுறாங்க. அந்த சிரமம் கூட நமக்கு வேண்டாமேன்னு அந்த பாதத்தை மட்டும் முன்னால் ரெடி நிற்கிறது. இந்த கொடி இதான வேணும் உனக்கு, இதுக்கு தானே வந்த. இப்படி ஒரு கிருபாவோட பார்க்க முடியுமா? கிருபா நிதி இவரை போல கிடைக்குமோ இத்தாரணிதன் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? இவனுக்கு சமமா எழுதனே இன்னொரு தெய்வம் ஆயிடுமா? அருட்கடலான இவனுக்கு சமமா ஒன்று இருக்க முடியுமா? அப்படி ஒரு பரம கிருபாடு. அப்பேற்பட்ட அந்த தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தான் என்ன பண்ணாங்க, மலர்பாதம் தந்தருள வந்தருளும். என்ன ஒரு கருணை இருந்தால் நமக்காக இப்படி அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு தன்னோட திருப்பாதத்தை இப்படி காமிப்பர். இங்கே வந்து காமிப்பர், இந்த ஊனக்கண்ணுக்கு காமிப்பர். அப்பேற்பட்ட ஈசனாருக்கு அன்பர். நாங்களாம் அவனோட ஆடு, அவனுக்கு அடிமைகள், அவனுக்கு அன்பர்னு சொல்றதை விட்டுட்டு இங்கே பேசுகிற இடமா இது இல்லை கேள்வி பண்ணுற இடமா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அது சொல்கிறாப்புல 2வது பாட்டு. அப்போது இது இன்னொரு முக்கியமானது. விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் அப்படின்னா இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் கூட வழிபடுறதுக்கு யோஜனை பண்ணுற கடினமான ஒரு மலர்பாதத்தை நமக்கெல்லாம்
தானே வந்து கொடுக்குறார் அப்படின்னா இப்போ என்ன தெரியுதுன்னா இந்த பக்தி மார்க்கம்ங்கிறது அவ்வளவு சுலபம்னு தெரியுது. மற்ற மார்க்கங்கள்ல அடையிறதை விட இந்த பக்தி மார்க்கம் நமக்கு அவ்வளவு சுலபமா இருக்கு. அந்த பொதுவாகவே ஆசைப்படுறதுங்கிறது மனுஷனோட சுபாவம். நமக்கு ஆசைங்கிறது நம்ம கூடவே பிறந்திருக்கு. இது மனுஷனோட நேச்சரா இருக்கிறதுனால இந்த ஆசை ஏதோ உலகத்துல உள்ள சாமான் மேல வைக்கிறத விட ஈஸ்வரனை வச்சுட்டா அதுதான் பக்தி. இது உலகத்துல உள்ள பொருட்கள் மேல அந்த ஆசையை வச்சோம்னா ஏதோ தற்காலிகமான ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. ஆனா இந்த சந்தோஷத்துக்கு பின்னாலேயே கஷ்டமும் வரப்போகுது, துக்கமும் வரப்போகுது. ஒரு சாமானை வாங்கறதே எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதே அளவுக்கு துக்கப்பட போறோம். அதை நம்மளை விட்டு போறதே இல்லையா, நாம அதை விட்டு போயிடுவோம். ஒன்றும் அந்த சாமானை விட்டு நம்ம போயிடுவோம், இல்லை நம்மளை விட்டு அந்த சாமான் போயிடும். இது சர்வ நிச்சயம். என்னதான் இன்ஷூர் பண்ணினாலும், என்னதான் லாக்கர்ல வச்சு பூட்டினாலும், என்ன சாமர்த்தியம் சமத்து பண்ணினாலும் இது உண்மை. ஆனால் இந்த ஆசையை கொஞ்சம் மாற்றி பரம்பொருளான ஈஸ்வரத்தை வச்சுட்டோம்னா நிச்சயம் அது நம்மளை விட்டு பிரியாது. அந்த ஆனந்தம்ங்கிறது ஆனந்தமாகவே இருக்கும். அதனால தான் ஈசனாருக்கு அன்பர் யாம் ஆரையலோ என்பார் அப்படின்னு. அந்த பக்தி மார்க்கம் அவ்வளோ சுலபமாக இருக்கிறதுனால நாம் அந்த ஆசையை அவர் மேலே வைக்கிறதுனால தான் அவர் பாசத்தோட திருப்பாதத்தை நமக்கு வந்து காமிக்கிறது. அதுதான் நம்ம மூணாவதுல முத்தென்ன வெண்ணகையால் முன்வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய். நீ என்ன பண்ணுவ தெரியுமோ? இன்னொரு தோழியை பார்த்து சொல்ற, முத்தென்ன வெண்ணகையால். அப்படி சிரிச்சின்னா முத்து போத்தாப்புல பல்லு இருக்கிற அழகியே, நீ முன்னால வந்து என்னென்ன சொல்லுவது தெரியுமோ? அத்தன் ஆனந்தன் அமுதன் அப்படின்னு அல்லூர் தித்துக்க பேசுவ அப்படின்னு திதிக்க திதிக்க ஸ்வீட்டா இப்படின்னா நீ ரொம்ப பரம பக்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து பேசுவ. ஆனா இப்ப என்ன பண்ற, நாங்க வீதியில வந்து பகவான் நாமாவை சொல்லிட்டு பாடிட்டு இருக்கோம், நீ என்னடான்னா வாசக்கதவை கூட திறக்காத உள்ளுக்குள்ள படுத்துட்டு இருக்க. நீ பேசினதெல்லாம் உண்மையா இருந்தாங்க, நாங்க அதே நாமாவை சொல்றதே உன்னால உள்ளுக்குள்ள படுத்துக்க முடியாது, தூங்க முடியாது. நீ உடனே விழுந்தடிச்சு ஓடி இருக்கணும். அப்படி வராத இருக்கே அப்படின்னு கேட்கிற. தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திறவாய் பத்துடை ஈசன் பழவெளியீர் பாம்புடையீர் புத்தடியோம் உண்மையில் தாட்கொண்டார் கொல்லாதோ எத்தோனின் அன்புடனே எல்லாம் அறியோமும் சித்தம் அழுகிறார் பாடாரோன் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேரோ என்பாவாய் அப்படின்னு. அதாவது பகவான் சொல்ற, என் மீது யாரான ஆசை வச்சாக்க சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கு அழியே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு இல்லையா? அந்த எண்ணத்தை மனசை தூக்கி ஈஸ்வரன்ட்ட வச்சிருவா. அப்படி ஈஸ்வரன்ட்ட வச்சாக்க அப்படி வைக்கிறவா என்ன பண்ணிடலாங்க, தங்களோட உயிரை கூட ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிறார். ஆத்ம நிவேதனம் அப்படின்லாம் சொல்றோம். அப்படி ஒரு பக்தி, அந்த பக்தி முதிர்ந்ததுன்னா சர்வத்தையும் ஈஸ்வரன் அவனோட உடமை அப்படின்னு நாம அர்ப்பணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த நிலைமையில இருக்கிறதா சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற நீ என்னடானா இன்னும் ஒருங்கிட்டு இருக்கு. அவ சொல்றா, ஈசனுக்கு அந்த தூங்குறவ என்ன சொல்றா, இல்லை இல்லை நாங்கள்லாம் புதுசா வந்தவா, நீங்கள்லாம் பழைய பக்தா,
புத்தடியும் அப்படிங்கிற நாங்களாம் புதுசாக வந்தவா புத்தடியும். அதனால தான் கொஞ்சம் கண்ணாசன் விட்டேங்கிற அப்படி ஒரு அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஷாக்கு சொல்கிறோம். நாங்கள் இப்படி பகவானை பற்றி பேசிட்டு கேட்டு நீ படுத்துட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னை தப்பாக நினச்சிக்காது. இப்போ நான் பக்த தான், ஆனால் நீங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு பழைய பக்தா, நாங்கள்லாம் கொஞ்சம் புதுசு எல்போடு. அதனால தான் நம்மளோட கண்ணை செஞ்சுட்டேங்க. அதனால் எங்களோட குறைய இந்த தோஷங்களை நீங்கள் மன்னிச்சு எங்களையும் உங்களோட குழாத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவர் பதில் சொல்றதா இந்த 3வது பாட்டு இருக்கு. 4வதுல முக்கியமாக சொல்றது இந்த பக்திக்கு சத்சங்கம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த பக்தி பண்ணுறது நாம மட்டும் பண்ணுறதை விட 4 பேரோட சேர்ந்து பண்ணினா இன்னும் இந்த பக்தி பன்மடங்கு வளர்றது. அதுக்கு சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆச்சாரியால் சொல்கிறார், சத்சங்கத்தை நிசங்கத்துவம், நிசங்கத்தை நிர்மோகத்துவம், நிர்மோகத்தை நிச்சலதத்துவம், நிச்சலதத்தை ஜீவன் முக்தி அப்படின்னு இந்த முக்தி அடையிறதுக்கு சத்சங்கம்ங்கிறது ஒரு பெரிய சாதகமாக இருக்கு. இப்படி ஏன் எல்லாரையும் எழுப்பிட்டு வர இவன் பக்தி பண்ணணும்னா இவன் மட்டும் பக்தி காலங்களில் எழுந்துக்கிறது, ஸ்நானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, பகவன் நாம சொல்றது, பஜனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது எதுக்கு வீதியில் வந்துட்டு எல்லாரையும் எழுப்பிட்டு எழுந்திருக்காதவெல்லாம் திட்டிட்டு குறை சொல்லிட்டு இத்தனை கூத்தெல்லாம் அடிப்பானே இல்லாத இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சத்சங்கத்துக்கு தான் முக்கியம். நாம் மட்டும் அனுபவிக்கிறத விட எல்லாரும் சேர்ந்து அனுபவிச்சா நல்லா இருக்கும். ஆண்டாள் சொல்றாரு, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் என்பாவார். எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம், அந்த ஆனந்தம் பன்மடங்கா பெறுகிறது. இன்னொன்று, இந்த சாதுக்களோட லட்சணமே பக்தியாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், மோட்சமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அடுத்தவாளோட ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது சாதுக்களோட முக்கியமான லட்சணம். சுயநலம் இல்லாத இருக்கிறது தான் சாதுக்களோட லட்சணம். எதை எடுத்தாலும் நமக்குன்னு உள்ளுக்குள்ள பூட்டி வச்சுக்கிறதுக்கு தான் அசத்துகளோட லட்சணம். எத்தேடு செல்ஃபிஷா எதனா வாங்கினா கூட இல்லை அவள் பார்த்து போகிறான் மூடிக்கும் அப்படிங்கிறான். இவாளுக்கு அந்த குணம் இதோட போகிறாது. குழந்தைகளுக்கு ஸ்கூலில் அனுப்புறதையே சொல்லித்தரான், டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன், ரகசியமாக எடுத்து வாயில் போட்டுக்கும் அப்படி. நல்லதாக சொல்லித்தரோம் குழந்தைகளுக்கு. ஒரு மகாஞ்சரன் காக்கா கூட ஒரு படி சாத்த போட்டாக்க தன்னோட உறவை அத்தனையும் கூப்பிட்டுன்னு தானே சாப்பிட்றது. அந்த காக்காய்க்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையா வேண்டாமாங்க மனுஷன். எந்த காக்கா யாரும் சாதம் போட்டா காக்கான்னு கூப்பிட்டு 2 காக்கா கூட வராது எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துருக்குமா? இன்னி வரைக்கும் பார்க்கல. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, இலைய போடுறதுக்கு முன்னாலேயே வாசக்கதவை சாத்துங்கிறோம். தாய்வானார் தான் சொல்ல, காக்காய்க்கு கூட ஒரு பொடி சாத்த போட்டாக்க அது காக்கா காக்கான்னு கூப்பிட்டு தான் எல்லாரோடையும் பகிர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அதை மாதிரி நானும் என்ன பண்ணுறீங்க, நான் அடைஞ்ச அந்த சிவஞான போதத்தை எல்லாரும் வந்து அனுபவிக்கோன்னு கூவி கூவி அழைக்கிறேன், ஒருத்தர் வரமாட்டேங்கிறாள். வள்ளலாரும் தானே சொல்கிறேன், கடை இருந்தேன் வச்சுட்டு ஃப்ரீ எல்லாருக்கும் கொடுக்குறேன், பிளாட்ஃபார்மில் வச்சுட்டு எல்லாரும் வாங்க. ஒரு ஊர் வாங்கினேன்னா 4 ஊர் இனம், அந்த ஒரு ஊர் கூட காசு கிடையாது. வாங்கிக்கோங்கிறேன், வாங்கிறதுக்கு ஆள் இல்லையேங்கிறது. காரணம் என்னென்ன, இவாளுக்கு இந்த பெரும்பொருள் மேலே அதோட வேல்யூ தெரியல, அதோட மகிமை தெரியல, அதோட உபயோகம் தெரியல. அதனால இந்த பொருள் மேலே நாட்டம் இல்லை, வெறும் வெப்பு பொருள் மேலே இவாளுக்கு ஆசை இருக்கு. அதனால இதை வாங்கிக்க மாட்டேங்கிறான். சத்சங்கம்ங்கிறது அதான், சாதுக்கள்ங்கிறது அதான். உதார தொகை சந்த மாய பாப கிருபா வந்து
அவங்கத்தில் சொல்லு. சாதுக்களோட குணமே என்னென்ன? உதார குணம். உதார குணம்னா எல்லாத்தையும் தனக்குன்னு எதுவும் இல்லாத தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பொதுவுடைமையாக அத்தனை பேருக்கு மாறி வழங்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் காமன். உதாரணி சந்த மாய பாப கிருபாவந்த. அவளால் எப்படி எப்படி முடியாது அப்படின்னா, கிருபாவந்தர்களாக இருக்கிறதுனால, அன்பே உருவாகி இருக்கிறதுனால, தனக்கு அந்நியமாக இன்னொன்று அவள் நினைக்காததுனால, எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற பாவம் இருக்குது. நாம் நம்மளை தனியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எதுவாக இருந்தாலும் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு அதை தனியுடைமையாக ஆக்கிக்க சொல்றது. சாதுக்களோட லட்சணமே எல்லாம் பொதுவுடைமை தான். அவளுக்கு அந்நியமாக வேறு வஸ்துவை பார்க்காததுனால கிருபா வந்தர்களாக இருக்கு. அப்பேற்பட்ட அவளோட பெருமையை என்னால் சொல்ல முடியுமா இருக்கு. அவள் பண்ணின உபகாரத்தை என்னால் சொல்ல முடியுமா? கேலா உபகார காய வர்ணூமி பாமர. பாமரனால என்னால் வர்ணிக்க முடியுமான்னு அவள் பண்ணிக்கிற உபகாரத்தை. அப்பேற்பட்ட எப்படி ஜடஜீவா உத்தாரகேதா, வெறும் ஜடமாக இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் கூட தூக்கி நிறுத்துறதுக்கு உத்தாரணம் பண்ணுறதுக்கு உண்டான வழியை சொன்னவாளாச்சு. ஏதோ குவாலிஃபைடு நல்ல யோகியில உள்ளவன் தான் மேலே ஏற்கிறதுக்குன்னு இல்லை. ஒன்றுமே யோகியதையே இல்லாத ஜட வண்டுவா இருக்கிற ஜீவனை கூட கரையேற்கிறதுக்கு உண்டான வழியை சொல்றாள், காமிக்கிறாள், அழைச்சிட்டு போறாள். அப்பேற்பட்ட அந்த சாதுக்களோட பெருமை என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றோம். அதுதான் சத்சங்கத்தோட லட்சணம். அதனால தான் இங்கே யார் பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு என்னென்னோ காரியத்தை பார்த்தோம். யார் தூங்கினா என்ன, முடிச்சுனா என்ன, கேடு போனா என்னென்ன வளர இருக்க முடியல. நாம் வலிய தூங்கினா கூட தூங்க விடாத அவ திட்டு வாங்கிண்டா கூட வந்து அவ நமக்கு உபகாரம் பண்ணுறது தான் அவர்களோட லட்சியம், அவர்களோட பெருமை. அதுதான் இங்கேயும் சொல்லப்படுது. நாலாவதுல ஒன்னி திறனகையாய் இன்னும் புலர்கின்றோம், வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரும். 2 பேர் சம்பாஷணை பண்றாங்களே. சில பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கா. வாசல்ல வந்து தோழிகள்லாம் கூப்பிடுறா, என்ன இன்னும் உனக்கு இன்னும் விடியலையான்னு அப்படிங்கிற. இன்னும் புலர்ந்துன்றோம் அப்படிங்கிற. இப்படி கேட்டோன்னு அங்க உள்ளுக்குள்ள படுத்துட்டு இருக்கிறவ என்ன பண்றா தெரியுமா? ஏந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் காலங்காலத்தால வெளிநாட்டால ஏந்திருக்கணும்னாலே எல்லாரும் கொஞ்சம் சிரமம்தான். அதுவும் மார்கழி மாசத்துல அந்த குழுவு இருக்கு. இன்னும் நல்லா வெளுத்து போத்தின்னு தோங்கினா தேவையில்லை போல இருக்கும். அதான் நம்ம தேசத்துல எப்படி எல்லாம் அந்த இந்திரியங்களை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. எப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து போத்தின்னு தூங்கினா தேவையில்லைன்னு இருக்குமோ அந்த மாசத்துல தான் வெடிகாலத்தாலே எல்லா கூத்தும் அடிக்க முடியுமா இருக்கு. சித்திரை மாசத்துல ஏற்றுன்னு அக்னி நட்சத்திரத்துலன்னு எழுப்பவே வேண்டாம். அந்த ரேல்வேல கரண்ட் போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்ல எல்லாரும் தானே ஏற்று விடுவா. ஆனா மார்கழி மாசத்துல இன்னும் 8 மணி வரைக்கும் தூங்கினா தேவையில்லை போடுறதுன்னா அப்பதான் 4 மணிக்கே எழுதுங்கிறது. காரணம் என்னங்க? அந்த இந்திரியத்துக்கு அந்த சௌக்கியத்தை காமிச்சிட்டோம்னா அப்புறம் நாம அதுக்கு அடிமையாயிடும். அதனால தான் முதல்ல சொன்னீங்க, இந்த உலகத்தில் உள்ள சௌக்கியங்கள்லாம் பொருட்களுக்கு நம்மளோட புலன்கள்லாம் அடிமையாயிடும் அப்படின்னு. அந்த அடிமை ஆகாத இருக்கணும்னா அதை அடக்கிறதுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கணும். அந்த மனசு என்ன பண்ணணும்னு, இதில் நாம் போய் விழுந்துடக்கூடாது, இதில் சௌக்கியமாக இருக்கணும்னு தோன்றதா, அப்போ உடனே அதை கட் பண்ணுங்க. சாப்பாட்டை எப்போ நிறுத்தணும் அப்படிங்கிறது, சாப்பிட்டே பேசுகிற எல்லாம் உண்டு. நல்ல திண்ணை எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ற. எத்தனை சாப்பிட்றது சார் அப்படின்னு வாயில் போடணுன்னு இன்னொன்று சாப்பிடணும்னு தோணிதான் உடனே நிறுத்திடுவோங்க. அந்த நாக்கை ஜெயிக்கிறதுக்கு அதுதான் வழி. சரி இன்னொன்று தானே கேட்குறது அப்படின்னு இன்னொன்று போட்டிங்கன்னா அது இன்னொன்று இருந்தால் தேவையில்லைன்னு போகணும். அதாவது எரியலை நெருப்பில் நெய்யை விட்டு யாராலும் எண்ணெயை விட்டு அணைக்க முடியுமோ?
அணைக்க முடியாது, தண்ணியை ஊற்றினாதான் அணையும். அதை போல இந்த இந்திரியங்களுக்கு சௌக்கியத்தையும் நீ கொடுக்க 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 கம்ஃபர்ட்ஸை பெருக்க 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 இந்த சரீரத்துக்கு தான் நீ அடிமையாக இருப்பே வழிய அதுக்கப்புறம் கண்ட்ரோலே இருக்காது. அது சொல்றபடி தான் நீ கேட்டாகணும். அதுதான் மேல்நாட்டு நாகரிகத்துக்கும் நம்ம நாட்டு நாகரிகத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். விஞ்ஞானபூர்வமாக என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, இத்தனையும் நமக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாத என்ன, நம்மளாலையும் பண்ணியிருக்க முடியும், ஏன் பண்ணலை அப்படின்னு. இப்படி பண்ணி 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 புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு நாம் இந்த சௌகரியத்தை, சரீர சௌக்கியத்தை, இந்திரிய சௌக்கியத்தை காமிச்சு காமிச்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்மளை அடிமையாக்கிடும். அடிமையாக்கினத்தோடு இல்லை, பல பக்க விளைவுகளை கொடுத்துரும். நல்லா அம்மையில் அரைச்சா, கல்லோரில் அரைச்சா அப்படின்னா என்ன பண்ணிட்டு எல்லாருக்கும் ஈஸியாக டெலிவரி ஆச்சு. ஒரு குழந்தை, 2 குழந்தை இல்லை, 10 குழந்தை எல்லாருக்கும் மினிமம். ஆனால் எல்லாத்தையும் இப்படி சுவிட்சை தட்டினா கிரைண்டர், மாவு அரைச்சி விடுறது, மிக்சி அரைச்சி விடுறது, எல்லாம் பண்ணி விடுது அப்படின்னு. ஆனால் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சிசேரியன். இப்போ இதனால நல்லதுன்னு சொல்றதா கெட்டதுன்னு சொல்றதா? நாம் ஏதோ ரொம்ப நல்லதாக நினச்சிட்டு இருக்கோம். இங்கே சயின்டிஃபிக் இன்வென்ஷனில் நாம் உபயோகப்படுத்துகிற அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கோ. அதில் உள்ள அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் லிஸ்ட் போட்டு டேப்லெட் காலத்தில் போட்டு பாருங்கோ, எந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அப்புறம் நம்மளே பார்த்துக்கணும். இது இண்டிவிஜுவலுக்கு அவாவாடுக்கு உள்ள விபரீதம். இதை தவிர சமுதாயத்துக்கு உள்ள கெடுதல்லாம் அதை ஒரு தனி காலத்தில் போடணும். இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு, அந்த சௌக்கியத்தை கண்டுட்டோம்னா லேசில் ஒத்துழைக்காது சரீரம். அது மாதிரி பாஷையில் வந்து கேட்குறா, ஒன்னி திறனகையா இன்னும் புலர்ந்தீங்களோ, உனக்கு மட்டும் இன்னும் விடியலையா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவள் உள்ளேந்து படுத்துட்டே என்ன பதில் கேட்குறா தெரியுமா? எதிர்கேள்வி கேட்குறா. இப்போ விடிஞ்சுடுத்து விடியலை, நான் எழுந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணாங்க, வண்ண கிழிமொழியா எல்லாரும் வந்தாரும் அப்படின்னு. மற்ற தோழிகள்லாம் எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்குறாங்க. அவள்லாம் வந்தா என்ன கவலை, உனக்கு வரலன்னா அப்படின்னா, நீ வான்னு கூப்பிட்டா நான் வரேன் வரலன்னு எழுந்து வர வேண்டியதானே, அவள்லாம் வந்துட்டாளா அப்படின்னு எதிர்கேள்வி. பதப்பிரயோகம்லாம் அழகாக தான் பண்ணியிருக்கார். எப்படி கேட்குறாங்க, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரும் அப்படிங்கிற. ஏன் கிளிமொழின்னு சொன்ன? ஸ்திரீகளை அவளுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, கிளிமொழி அப்படின்னா தத்தை அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ, தத்தை போல பேசுறது அப்படின்லாம் சொல்றான். இந்த கிளியோட குணம் என்னென்ன, சொன்னதை திருப்பி சொல்லும். அதுவாகவே யோசனை பண்ணி பேச தெரியாது. அதுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தோம்னா அதை திருப்பி சொல்லும். அதை மாதிரி இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் என்னென்ன சொல் புத்தி தாங்கிற. அவளும் ஏதாவது ஒன்று பேசுகிறான்னா நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எங்கேயோ அடுத்த தடவை என்னமோ ஏதோ பேசியிருக்கா, அவள் ஓதி இருக்கான்னு தெரியும். ரெண்டு இப்படி அஷராக்க ஆத்துக்காரர் இருந்தால் கேடு அப்படின்னா அவள் சொல்லி கொடுத்தது இங்கேயே வந்து கேட்கறது. கேட்டதோடு இல்லை அப்படின்னு அவள் கூட கேட்க சொன்னான்னு அதையும் சொல்லிக் கொடுக்கும். இதுதான் கிளிமொழின்னு பேர். வண்ணக்கிளிமொழியா என்ன வார்த்தை எவ்வளவு அழகாக பொறுக்கி போட்டிருக்காரு. அப்படி வேடிக்கையாக இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ரசிக்கணும். வண்ணக்கிளிமொழியா எல்லாரும் வந்தாரோ அப்படின்னா, அப்படி எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு. இதில் இன்னொன்று கிளிமொழின்னு ஏன் சொல்ற அப்படின்னா, இப்படி நெகட்டிவ் ஆங்கிளில் கூட பார்க்கணுங்கிறது இல்லை. அவளுக்கு பாசிட்டிவ் ஆங்கிளையும் இந்த கிளிமொழியை அழகாக அர்த்தம் பண்ணலாம். என்னென்ன கிளி என்ன பண்ண சொன்னதை திருப்பி சொல்லணும்னா, இவன் மகாதேவா மகாதேவன் எழுப்பினா அவள் உடனே மகாதேவா மகாதேவனே எழுந்து வந்துடுறான். இவன் பகவான் நாமா வச்சுன்னா அவள் பகவான் நாமா வச்சுன்னு வந்துடுறான். அப்படியும் எடுத்துக்கலாம். அந்த கிளிமொழியால எல்லாரும் வந்துட்டாளா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அப்படி யாராலும் குறைஞ்சதுன்னா அவள் ஏழு வேற வரைக்கும் நான் சித்த தூங்குறேனேன்னு அர்த்தம். அதுக்கு அவளுக்கு அர்த்தமே வந்தப்புறம் நான் வரேன்.
அப்படிங்கிற வண்ணக்கிழி மொழியார் எல்லாரும் வந்தாலும் அப்படின்னா இங்கே வழியில் இருக்கிறவங்க தான் இது நிஜமாகவே இன்னும் கொஞ்சம் வாயிலா வாங்கிறதுக்கு டைம் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, எண்ணிக்கொண்டுள்ளவார் சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. இவர் நாங்களே இத்தனை பேர் வந்திருக்காடான்னு எண்ணி சொல்ற வரைக்கும் நீ ஒன்னே தூங்கி விடாதேங்க. இவ எண்ணி சொல்லுங்கிறதே அதுக்காக தான். அந்த ஒரு டைம் கேப்ல சித்த தூங்கலாமேன்னு செல்ல தூக்கம் தான். காலத்தை போக்காது, அதில் போய் டைத்தை வேஸ்ட் பண்ணாது. அப்படின்னா அந்த டைம்ங்கிறது எவ்வளவு ப்ரீஷியஸ் அப்படிங்கிறது காமிக்கிறது. 20 பேர் வந்திருக்கா, 10 பேர் வந்திருக்காங்க, எண்ணி சொல்றதுக்கு எத்தனை நேரம்? அந்த டயத்தை கூட வேர்ன் பண்ணிடாத நீ, அதாவது அந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படணும், அந்த எழுச்சி இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னா அவ்வளவு அலர்ட்டாக இருக்கணுமா. ஒரு க்ஷணத்தை ஒரு நொடியை கூட வேர்ன் பண்ணாத அளவுக்கு விழிப்போடு இருக்கணும். அதுதான் இதோட குறிக்கோள். அதனால சொல்ற கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ள உள்நெக்கு நின்றுருக யாமாட்டும். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? விண்ணுக்கு ஒரு மருந்து. சுவாமிக்கு மருந்தீஸ்வரர்னு பேர், திருவான்மையுள்ள மருந்தீஸ்வரர்னே பேர். வேதம் சொல்றது பேஷஜம் விஷக் அப்படின்னு ஸ்ரீவிக்ரம் சொல்றது. பேஷஜம்னா மருந்து, விஷக்னா டாக்டர். டாக்டரும் அவர் தான், மருந்தும் அவர் தான். பொதுவாக உலகத்தில் டாக்டர் தனியாக இருக்கா, மருந்து தனியாக இருக்கும். அவர் எழுதி கொடுத்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா தான் குணமாகும். ஆனால் இந்த டாக்டர் வைத்தியநாதனோ இல்லையோ, வைத்தீஸ்வரன், இவர் எப்பேற்பட்ட டாக்டர்? அவரே தான் வைத்தீஸ்வரன், அவரே தான் மருந்தீஸ்வரன், அவரே தான் வைத்தியர், அவரே தான் மருந்து. இது எதுக்கு மருந்து? விண்ணுக்கு ஒரு மருந்து. சும்மா இந்த மண்ணுக்கு இருக்கிற மருந்து இல்லை. இந்த மிருத சரீரமான இதை அடையறதுக்கு அவர் மருந்து இல்லை. அமிர்தங்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய அமரத்துவம் அடையிறதுக்கு, விண்ணுலகத்தை அடையிறதுக்கு உண்டான பெரும் மருந்து சொல்றாரு. அது மருந்தொரு தனி மருந்து, அம்பலத்தை ஆடும் மருந்து. அது மருந்து ஒரு தனி மருந்து. அதுக்கு விட இன்னொரு மருந்து டூப்ளிகேட்லாம் அங்கே பண்ண முடியாது. ஒரே மருந்து தான் அது. எங்கே இருக்குங்க? அம்பலத்தை ஆடும் மருந்து. அதுதான் அம்பலத்தில் ஆடிட்டு இருக்கு. அப்படி விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள். அந்த வேதம்லாம் அதோட அர்த்தம் என்னன்னு இவன் தான் அதோட அர்த்தம். அப்பேற்பட்டவன் எப்படி இருக்காங்க? கண்ணுக்கு இனியானை. அந்த அலங்காரத்தை பார்த்தா பார்த்துட்டே இருக்கு நம்மளுக்கு. அவனோட அந்த அழக லாவண்யத்தை, அந்த நளினத்தை பார்த்து 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 அதை நினைச்சு 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 அதை வாயால சொல்லி 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 பாடி கசிந்து உள்ளம் நெக்குறுகள் எப்படி இருக்கணும்னு அந்த பாடி பாடி சொல்லி சொல்லி பேசி பேசி அந்த பகவத் குணத்தை திருப்பி 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 நாம போய் பார்க்குறோம், தரிசனம் பண்றோம். அப்படின்னா நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி ரங்கநாதரை தரிசனம் பண்றோம் அப்படின்னா எப்படி தரிசனம் பண்ணணும்னா, ஏதோ போனோம், டிக்கெட்டை வாங்கினோம், பார்த்தோம், வந்தோம், பண்ணி வச்சு அடையோ இல்லையோ தின்னுட்டு டிவியை பார்த்தோம்னா இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம்னா அந்த பாத்திரத்தை திருப்பி திருப்பி நினைச்சு நினைச்சு வாயால புலம்பணுமா. எல்லாத்தையும் சொல்லணும். அது என்னதான் போகும், இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போனேன், இந்த ரங்கநாதனை பார்த்தேன், அது என்ன முத்தங்கி சேவை, அது என்ன அலங்காரம், என்ன கருட சேவை, அப்படி பார்த்ததை திருப்பி 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 சொல்றது, பேசுறது, பாடி கசிந்து உள்ளம். அதை சொல்றதையே என்ன பண்ணுங்க, சொல்ல 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 அப்படியே மனசு உருகுமா. நீங்க ஒரு தரம் சொல்லத்தே உருகாது. திருப்பி திருப்பி ஆவர்த்தி சொல்ல 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 என்ன பண்ணுங்க, அப்பதான் அது உள்ள இறங்க 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 உள்ள உருக்கிடும், உள்ளத்தை உருக்கும். நெக்குருகி உன்னை பாடாத
நெஞ்சன் என கருள்வாய் அப்படிங்கிறது. மெய்க்குருகி உனை பணிய கல் நெஞ்சன் என கருள்வாய். அப்படி கல் நெஞ்சனா இருக்கக்கூடாது. அவன் நாமாவை கேட்டோன்னா அவன் புகழை சொன்னோன்னே பல 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 பலன்னு கண்ணிலேருந்து தண்ணியா கொட்டணும், நெக்கு உருவணும், உள்ள மனசு கரையணும். அதாவது அப்படி கரைஞ்சிதுன்னா மனசு மென்மையாக இருக்குன்னு அர்த்தம், கடினமாக இல்லைன்னு அர்த்தம். அந்த மனசு கடினமாக இருக்கிற அந்த மனசை இழக்கணும்னா ஒரே வழி பக்தி தான். அந்த பக்தி உள்ளுக்குள்ள போச்சுனாலே மனசு கரைஞ்சிடும், புரியும். அதான் கண்ணுக்கு இரியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்கு உருக. நாங்களாம் இருக்கிறதுனால எங்களாலலாம் இந்த கணக்கெல்லாம் போட்டு இருக்க முடியாதுங்கிற. நீ இனிமேல் அவள்லாம் வந்துட்டாளா, யார் மிஸ் ஆகிருக்கா, மாதிரி வந்துட்டாளா, அடுத்தாது கொண்டு வந்துட்டாளா, இதெல்லாம் சொல்றாப்புல நாங்கள் அந்த ஸ்திதியிலே இல்லை. அவனோட நாமாவை சொல்லிட்டு அவனோட புகழ பாட்டிட்டு நாங்களாம் நெக்குறி நாங்களா இல்லை. அப்படி இருக்கிறதே கணக்கா சொல்ல முடியும். 20 பேர் வந்திருக்கா, 18 பேர் வந்திருக்கான்னு. அதனால எங்களாலாம் முடியாதுமா, யான் மாட்டோம், எங்களால முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, நீயே வந்து எண்ணி கொள்ளுங்க. இதுக்கும் மேல உனக்கு கணக்கு தான் முக்கியம், நாள் நீயே வந்து எண்ணிக்கோங்க. ஏன் இப்படி சொன்னாங்க, அப்பவான எழுந்துட்டு வராடான்னு பார்க்கலாம். நாங்க கணக்கு சொல்லிட்டோம்னா இனிமே அதுக்குமே மாத்து கேள்வி கேட்பேன். 20 பேர் வந்திருக்காங்க, யாரா அந்த 20 பேர் சொல்லும் அப்படின்னா, ராஜி வந்திருக்கா, மீனா வந்திருக்கா, அப்படிதான் பேரை கேட்டாங்க என்ன சொல்லுங்க. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதனால நாங்கள்லாம் பக்தியில் ஒதுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ரொம்ப முக்கியம்னா நீனே எழுந்து வந்து எண்ணிக்கோ. எண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, அப்படி ஏதாவது குறைஞ்சதுன்னா திருப்பி வேணா போய் தூங்குங்க. யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேறுவர் என்பாவாய். அப்படி ஏதாவது குறைஞ்சதுன்னா நீனும் போய் தூங்கு. இப்படி ஒரு பக்தியில சொல்ற. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இந்த தமோ குணம் நேரிட்டு இருக்குன்னா என்ன பண்ண, காலத்தை இப்படிதான் வேஸ்ட் பண்ணுவோம். இது கணக்கு சரியா இருக்கா, வழக்கு சரியா இருக்கா, தபாரி தவறு. நம்ம எங்க வந்தாலும் சத்சங்கத்துக்கு போனாக்க முதல்ல நாம என்ன பண்றதுன்னு இந்த வம்புக்கே தான் அடைவோம். அது சரி, இதுக்கு செக்ரட்டரி யாரு அப்படின்னு உனக்கு யாரா இருந்தா இப்ப என்ன உனக்கு கவலை? இப்ப ஏதோ நாம சங்கீதம் நடக்கிறதா, உனக்கு பிரசாதம் கொடுக்குறாடா, பகவான் நாம காலையா, நீ அடைய வேண்டியது அடைஞ்சியானா இதுக்கு செக்ரட்டரி யாரு, இனிமேல் ட்ரெஷரர் யாரு, இங்க எங்க வசூல் பண்ணினா, இந்த பேனர் எங்க அடிச்சது, இந்த மைக்க, இந்த வம்பெல்லாம் எதுக்கு? நீங்க வேணா பாருங்கோ, எங்க போனாலும் நம்மளையும் மரியாதை இப்படின்னா நம்மளோட அந்த பிராரப்தம்ங்கிறது தமோ குணமா வந்து இப்படிதான் கரைக்கும். இல்லையா வேற பெருசா போகும். பாரு, அவளுக்கு மட்டும் பெருசா கொடுத்தா நமக்கு எதாவது கொடுத்தாரா பாரு. லட்சார்ச்சனை பண்ணுங்கோ, சுவாமிக்கு பண்ண போகுது அப்படின்னா சுவாமிக்கு லட்சார்ச்சனை பண்ணி அந்த அனுகிரகத்தை அடையணுங்கிறதுல புத்தி போகாது. என்ன கொடுப்பா, டப்பா கொடுப்பாடா பிரசாதத்தோட. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பா வாங்கிறதுக்கு வேற ஒன்றும் பிரமேயமே கிடைக்காது. இனிமே வேற ஒரு யாசருக்கு லட்சார்ச்சனை போட்டு அந்த பிரசாதத்துக்குன்னு ஒரு டப்பா வாங்கி கொடுக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வேத வியாசர் போச்சு, அர்ச்சனை போச்சு, எல்லாம் போச்சு, டப்பாவில் வந்து நுண்ணுடுத்து. இதுக்கு கியூல நின்று திருப்பதியில போய் பெருமாளை அப்படின்னு ஒரு நிமிஷத்துல ஜெருகண்டியும் தள்ளிவிடார், ரெட்டுக்கு நிற்கிறார் கியூல. இல்லையா கேலியில போய் நின்றுட்டான், அந்த கூண்டுல நின்றுட்டு 2 நாள் நின்று 28 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் நின்று அங்கே வர பாப்கார்னு அது இது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு அதில் டிவியில் காமிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை கூத்தும் அழைச்சிட்டு அங்கே சன்னதிக்கு போனால் கண்ணை முழிச்சு ஒழுங்கா பார்க்கறதுக்குள்ள அந்த தள்ளி விடுறார். இது எதை காமிக்கிறதுன்னு, இந்த தமோ குணம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்களை மனுஷனை இப்படி எல்லாம் ஒரு விவகாரத்துல கொண்டு புத்தியை செலுத்தி டயத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா? பண்ணணும்.
அதுக்கு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ண 48 மணி நேரம் நின்றுருக்கியா கியூவில், அந்த 48 மணி நேரமும் அந்த பெருமாளையே நினச்சிட்டு இருக்கணும். எப்போ பார்க்க போகிறோம், எப்போ பார்க்க போகிறோம், எப்போ பார்க்க போகிறோம், பாதத்தை முதல்ல பார்க்க போகிறோமா, பட்சஸ்தலத்தை பார்க்க போகிறோமா, திருமுகத்தை பார்க்க போகிறோமா, அந்த அவைய ஹஸ்தத்தை பார்க்க போகிறோமா, அத்தனையும் தனித்தனியாக மேலே இருந்து கீழே பார்க்க போகிறோம், பாதாதி கேஷம் அனுபவிக்க போகிறோமா, கேஷாதி பாகம் அனுபவிக்க போகிறோமா, அப்படி உருவணும். அப்படி நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே போனோம்னா அது ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், அந்த ஒரு நிமிஷமே ஜாஸ்தி. அதுதான் சொல்லுவேன், இந்த ஜீவாத்மாக்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காலத்தை போக்குறதே தான் வேலையாக இருக்கும். இதை விட என்ன வேடிக்கையாக இருக்கும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஆற்றுல குழந்தை எழுத ஏதாவது சங்கம் போச்சுன்னா இவர் தாத்தா என்ன பண்ணுவார், அவர் டிவியை பார்த்து உட்காந்துருப்பார். சரி இவர் உத்தியோகத்துக்கு பார்த்து ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க, அப்போ என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா, ஆனால் ரிட்டையர் ஆனப்புறம் வச்சுக்கணும் சார் இந்த கதாகாலட்சேபம் கோவில் குணம்னா. இவர் ரிட்டையர் ஆனப்புறம் இவராகவே என் மனசில் என்ன ஒரு தீர்மானம் பண்ணி விட்டார், நாம் 60 வயசுக்கு ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் 30 வருஷம் இருக்க போகிறோம்னு இவராகவே தீர்மானம் பண்ணி விட்டார். இன்னும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தாப்புல இவர் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே முழுக்க இருக்க போகிறாரா, ஃபுல் சர்வீஸை போட போகிறாரா, இல்லை ஆஃபீஸ் பக்கத்துலேயே இடம் பார்க்க போகிறாடான்னு தெரியல. அப்படி இருக்கிற ஒரு அனித்திய உலகத்தில் எல்லாத்தையும் டயத்தை வாய்தா வாங்கிட்டே இருக்குது. இப்போ வேண்டாம் சார் ஏகாதசி விரதம் இருக்கணும்னா எல்லாம் அடுத்த வருஷத்துல ரிட்டையர் ஆனப்புறம் எல்லாம் வச்சுருக்கேன். 60 வயசுக்கு மேலே ஸ்நானம், ஜபம், தமம், சந்தியாவந்தம், பூஜை, விரதம் அப்படி. இவர் இப்படி பண்ணுறாரா, 50 வயசுலேயே இவருக்கு சுகர் வந்தால் என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 8 தரம் சாப்பிடுங்கிறான். அதுக்கப்புறம் இவர் எங்கேயும் ஏகாதசி விரதம் இருக்கிறது, அதுக்கு பண்ணின வரைக்கும் லாபம் 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும்னா 30 வருஷமான விரதம் தேர்வு போது. அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலி நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா அதுவே முகூர்த்தம். அந்த 4 நட்சத்திரம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், தட்சணமே முகூர்த்தம் தான். காரணம் என்ன, நமக்கு நல்ல வேலை பிறந்திருக்கிறதுனால தான் நல்ல புத்தியே வருது. நல்ல விஷயங்களே காதுக்கு கேட்கறது, கண்ணில் தென்படுறது, இதுவே சுபசகனம் தான். இதுக்கப்புறம் இன்னும் பஞ்சாங்கத்தை தனியாக வைப்பாங்க, எந்த ஏகாதசியிலேருந்து விரதம் இருக்கிறது, வைகுண்ட ஏகாதசியிலேருந்து இப்படி தள்ளியே கொடுக்குறது. இந்த 4வது பாட்டில் இப்படி தள்ளி போராடம், அதாவது சத்சங்கத்துக்குன்னு வந்துட்டா ஏதோ புண்ணிய வசாத்து கிடைச்சுடுத்தோ, அப்படி கிடைச்சா கூட அதை முழுக்க பலிக்க முடியாத, இன்னுமே எல்லாரும் வந்துட்டாடா அவளா நின்னாடா எப்படி வந்திருக்கா இந்த மாதிரி எல்லாம் வப்படிச்சுட்டு காலத்தை வீணாக்கிறது அது கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இதில் நமக்கு வலியுறுத்துறது. இதெல்லாம் ஏதோ ஒரு சம்பாதம் மாதிரி இருக்கு, ஏதோ ரொம்ப அடிக்கிறாப்புல என்னமோ மாதிரி நமக்கு பாட்டாக தெரிஞ்சா கூட இதில் அத்தனையும் உள்ளுக்குள்ள அத்தனை விஷயங்களை சொல்லணும். 5வது பாட்டில் அந்த பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு, மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போதறிவோம். எனக்கு தெரிஞ்சிருக்கு சார், ஈஸ்வரன் எப்படி தன்மையிலே இருப்பார். விபூதி, ருத்ராட்சம், சோரம், அது இதெல்லாம் நம்ம வர்ணிக்கிறவே. பொக்கங்களே பேசும் அப்படிங்கிறோம். அப்பேற்பட்ட எவனை தெரியுமா நாம தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட பரம்பொருளை ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதிய மாலும் நான்முகன் ஆனானப்பட்ட விஷ்ணு பிரம்மாவே அறிய முடியலையோ, முடியும் பார்க்க முடியலையோ. திருவண்ணாமலையில க்ஷேத்திரம் அதானே, ஆனானப்பட்ட விஷ்ணுவும் பிரம்மாவுமே பார்க்க முடியலன்னு தோத்து போன வஸ்துவை இவர் என்னமோ எல்லாம் தெரிஞ்சுட்டாப்புல சொல்ற. இந்த மாலரியா நான்முகன் காணா மலையினைனா போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். அப்படி பேசுறது எப்படி சொல்றாங்க, பாலூர் தேன்வாய்ப்படி, அப்படியே பாதையும் தேனையும் ஊத்திண்டாப்புல வாயை திறந்தாக்க பாலும் தேனுமா கொட்டுறாப்புல அவ்வளவு ஸ்வீட்டா பேசுறாளாம். நான் பார்த்துட்டேன், நான் அவர் எப்பேற்பட்ட பரமாத்மா
சுவாமி பகவான் அப்படின்லாம் சொல்ற மாதிரி அப்படின்லாம் பேசுற படினி கடை தருவான். ஆனால் இப்போ என்ன மாச கடையே தொடராத வச்சிருக்கு எங்க மார்கழி மாசத்துல பாலூர் தேன்பாய் படினி கடை தருவாய் ஞானமே வெண்ணை பிறவே அறிவறியான். அவன் எப்பேற்பட்டவன்? இந்த உலகமோ பூமியோ இன்னும் எதுவாலையும் அறிஞ்சிக்க முடியாத வஸ்து. அது அத்தனையும் அண்டச்சராச்சரங்களை கடந்து அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கிற ஒரு வஸ்து. அவன் கோலமும் நம்மை ஆட்கொண்டவரை கோதாட்டும் சீலமும் பாடி அப்பேற்பட்டவன் நம்மளையும் ஆண்டு அருள் செய்கிறானே. அந்த சீலத்தை பாடி ஈஸ்வரா ஈஸ்வரா சிவனே சிவனே என்று நாங்கள்லாம் ஓலமிடினும் உணராயினான் கத்தரும். ஈஸ்வரா ஈஸ்வரான்னு உன் வீட்டு வாசல் வந்து கத்துறோம். அப்போ கூட நீ விஷாத காதல் விழாத மாதிரி இருக்கு. ஏழு குழந்தை கரிசியோ என்பார் இதுவா மக்கள் எழுந்து அப்படி. அதாவது அந்த பரதத்துவம், அதாவது ஆன்மீக ஆசை வருது, அதில் ஒரு முயற்சியில் இறங்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத காமிக்கிறதுக்காக இதில் இவ்வளவு சொல்லிட்டு வருது. நாம் ஏதோ நினச்சிட்டு இருக்கோம், பக்தின்னா கோயிலுக்கு போகிறோம், விளையாட்டை பண்ணுறோம், இது பண்ணுறோம், உடனே நாளைக்கே மோட்சம் கிடைச்சிடுறாங்க. நான் சுவாமிக்கு இத்தனை பண்ணினேன் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு உடனே சுவாமியை வேறு குறை சொல்லிட்டு இப்படிலாம் நாம் வருத்தப்பட்டுக்கிறோமே. அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாப்புல இதில் சொல்லிட்டு போகிறோம். அதுதான் முக்கியம். அந்த தமோகுணத்தில் ஜீவாத்மாக்கள் ஊறி இருந்தாக்க என்ன பண்ணணும்னா அந்த பரதத்துவம் லேசில் முடிவிடாது. ஆனால் என்ன பண்ணணும், புரிஞ்சுட்டாப்புல பேசும். எந்த தத்துவத்தை அவ்வளவு சுலபமாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு வேதோபனிஷத்து எல்லாமே சொல்கிறதோ அது எனக்கு என்னவோ தெரிஞ்சு கொடுத்து சார் அப்படிங்கிறாப்புல சுலபமான அவ்வளவு ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி நாம் எடுத்துவிடும். அப்படி எடுத்துக்காதேன்னு தான் இதில் பாட்டு பண்ணுறது நமக்கு உணர்த்துறது. ஆறாவதுல மானே நீ நென்னலை நாடை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றும் நானாமே போன திசையை பகிறார். ஏ மானை அப்படின்னு பெண்ணை தோழியை கூப்பிடுறாரு. நீ என்னது மானை நீ சொன்ன, அதான் நீங்கள் வந்து என்னை எழுப்ப வேண்டாம், நான் நாடை பார்த்தாலும் வந்து உங்களெலாம் எழுப்புறேன் அப்படின்னு சொன்னியே. மானே நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்பேன், நானே வந்து நாளைக்கு உங்களெலாம் எழுப்பேன் அப்படின்னு எனக்கு நீ சொன்னையே. அப்படி சொல்லிட்டு இப்போ படுத்துன்னு தூங்குறேன், உனக்கு பக்கமா இல்லை அப்படின்னு. அப்படி நீ சொன்னையே, அந்த வார்த்தை எங்கே போச்சு? நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சா? அது மாதிரி எல்லாரும் வந்து உங்களெல்லாம் நாளைக்கு நான் வந்து எழுப்புறேன்னு சொன்னது காத்தோடு போயிட்டு அந்த வார்த்தையெல்லாம் போன திசையை பகர. அது எந்த திக்கில் போச்சுன்னு சொல்லிங்கிறார். நீ சொன்ன வார்த்தையெல்லாம் கிழக்கு போச்சா, மேற்கு போச்சா, தெற்க போச்சா, வடக்க போச்சா, உனக்கு வக்கமா இல்லையா அப்படின்னு. இன்னும் புலர்ந்தீங்க, இன்னமா புலர்ல அப்படிங்கிற. வானே நிலனே பிறவே அறிவறியான். அவன் எப்பேற்பட்டவன்? வானமோ நிலவோ ஆகாயமோ பூமியோ இன்னும் பிறவோ இது அத்தனையாலையும் அறிய முடியாத வஸ்து. அத்தனையும் கடந்தவன் தானே வந்தமை தலையில் அடித்தாள் கொண்டவர்களும் வான்பாள் கழல் பாடி வந்தோர்க்கும் வாய்த்தவர். எப்படி மகாதேவா மகாதேவான் அந்த திவ்ய கடலை தானே வந்து தன்னோட கருணையினால் நம்மளை ஆட்கொண்டு அருள்றார். அவனோட புகழ் பாடின்னு வந்து உன்னோட வாசலை தர அப்படின்னு சொல்கிறார். அப்படி திறக்கிறதே என்ன பண்ணுங்க, ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோருக்கும் தங்குவோனை பாடேலோர் என்பார். அந்த ஊருகி பற்றி ஒன்று சொல்கிறார். இதில் என்ன உணர்த்தல் அப்படின்னா, கொஞ்சம் டெவலப் ஆகிடுது இந்த ஸ்பிரிச்சுவலி அப்படின்னா ஒரு தீர்மானம் பண்ணிப்போம். நம்ம என்ன இப்படி தான் இருக்கிறது, அப்படி தான் இருக்கிறது, இவன் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, ஜபம் பண்ணுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணி விடுவோம். ஆனால் என்ன பண்ணுங்க, அந்த தீர்மானத்தை சத்சங்கத்தில் இருக்கிறது இப்போ கேட்கறதே எல்லாரும் தீர்மானம் பண்ணிப்போம், நாளையிலேருந்து அப்படி தான் சரப்படும் அப்படின்னு. ஆனால் இங்கே இறங்கி செருப்பை போட்டு வெளியில் போகிறதையே இது அத்தனையும் காத்தோடு போயிடும். அவர் சொன்னார் சார், அது நான் இப்போ பண்ணணும் தான் பார்க்குறேன்,
அதுதான் நான் வேலை வரல. நீ வேலை எங்கேயிருந்து வரும் தனியா? அதைத்தான் சொல்ற, போன திசையை பார்க்குறாரு. நீ சொன்னீங்க எல்லாம் பண்ணின ப்ராமிஸ்லாம் எங்கே போச்சு? காத்தோட போயிட்டா அப்படிங்கிறது. அந்த செய்த தீர்மானம் பண்ணினபடி நடக்க விடாத நம்மளோட அந்த தமோ குணம் பிரார்த்தம் வந்து 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 தடுக்கும். அதுலேருந்து நாம் தப்பிச்சுக்கணும். அதுக்கு திட சித்தம் ஆகும். அதைத்தான் நீங்க சொல்றது. 7வதுல அன்னே இவையும் சிலவும் பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். அன்னே, அம்மா, இதுதானா எப்படி வந்திருக்குன்னு வாசல்ல சின்னங்கள் கேட்ப. எல்லாரும் பக்தாள்லாம் பாடிட்டு போறா, எல்லாரும் ஹரஹரா சிவசிவான்னு சொல்லிட்டு போறா, சங்கு ஊதுறது, வெள்ளை வெளிச்செங்கின் பேரரவம் கேட்டிலையோ ஆண்டாள் சொல்றாரு. சங்கிடுவான் போகின்றான். கோவில்ல பூஜா காலத்துக்கு உண்டான மணிகள்லாம் அடிக்கிறது, வாத்தியங்கள்லாம் கோஷிக்கிறது, சங்கநாதம்லாம் எழுப்புறது, இத்தனையும் கேட்கிறது. இத்தனை கேட்டு சின்னங்கள் கேட்டும் சிவன் என்றே வாய் திறப்பாய். அதெல்லாம் கேட்டோடனே ஆஹா சிவசிவா இருக்கு. கோவில் ஜெகதீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாதம் தனுர் மாதம் அபிஷேகம் ஆயிட்டு தீபாவளி ஆயிட்டுன்னு உடனே நமக்கு மனசு பரவதைக்க வேண்டாமா? ஓடணும்னு தோண வேண்டாமா? அப்படி இருக்க வேண்டாமாங்கிறார். அப்படி இருக்கணும். தென்னா என்னா முன்னும் தீசேர் வழுவப்பாய். அவனோட பேரை கேட்டாலே இங்கே என்ன பேரை சொல்லுவேன் பரமேஸ்வருக்கு? தென்னா அப்படின்னு சொல்ற. சைவத்தில் சொல்வார்கள் தென்னா உடைய சிவனே போற்றி அப்படின்னு. அதாவது இந்த தட்சிண தேசத்துல சிவபக்தி தான் இருந்திருக்கு, ரொம்ப பிரபலமா இருந்திருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு குறிப்பு மாதிரி கிடைக்கிறது. தென்னா அப்படின்னு, தென்னன் அப்படின்னு அவனுக்கு பேராவே இருக்குதுன்னா அவர் எவ்வளவு சுவாதீனமா இங்க ஒரு தெய்வமா இருந்திருக்கிறது தெரியும். தென்னா அப்படின்னு தென்னான்னு சொன்னோன்னு என்ன பண்ணணும்? தீசேர் வழுப்பாய். மெழுக அனல்கிட்ட இழுத்துட்டு போனாலே என்ன பண்ண, அந்த உஷ்ணம் பட்டோன்னே உருகி போயிடும். அதை மாதிரி நம்ம மனசுன்னு என்ன பண்ணணும்? அவனோட நாமாவை கேட்டோன்னே மனசு உருகிடும். தென்னா என்னாமம் தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என்னரேன் இன்னமுதன் எல்லோரும் சொன்னவங்கள் வெவ்வாறார் இன்னும் துயிலியோ. நான் இன்னும் என்னெல்லாமோ சொன்னோம் அவனோட அமுதன் என்று அள்ளூரி இப்படி பலதெல்லாம் அவனோட புகழ சொல்றோம். நாங்கள் எல்லாரும் சேர்த்து சொன்னோம், தனித்தனியாக சொன்னோம். இப்படி எல்லாத்தையும் கேட்டுமா நீ தூங்குற? உன்னால எப்படி தூங்க முடியாது? ஏன் இப்படி தூங்குற? பன்னெஞ்சம் பேதையார் போல் அப்படி கடினமான மனசு உள்ள பேதையார் கேள்வி வாடா கிடத்தியா என்னே துயிலின் பரிசேரி ஒரு பவை. இது ஒன்ன சொல்லி குத்தமில்லை, அந்த தூக்கத்தோட வலிமையை தான் சொல்லணும் அப்படிங்கிறது. இத்தனை சொல்லி நாங்கள் கத்தியும் இனிமே திருச்சங்கம்லாம் கேட்டும் நீ இன்னமும் ஏந்திருக்காத படுத்துருக்கேன்னா அப்போ துயில் எவ்வளவு, இந்த தூக்கங்கிறது எவ்வளவு வலிமையானதுங்கிறத நாங்கள் உணர்றோம். என்னே துயிலின் பரிசேலோர் என்பாவாய் அப்படின்னு அது சொல்லுது. 8வது கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கங்கும் அப்படின்னு அந்த வெடிகாத்தாலைக்கு உண்டான என்னென்ன அந்த குணங்களோ அதை சொல்ற. வெடிகாத்தாலையில் கோழி கூவுறது, இந்த குயில் முதலான பட்சிகள்லாம் கூவுறது. அது எப்படி இருக்குன்னு 7 இயம்பும் சப்தஸ்வரத்தை வச்சுட்டு சுஸ்வரமாக வாத்தியம் வாசிக்கிறாப்புல இந்த சப்தஜாலங்கள்லாம் இருக்கு. வெண்சங்கு என்பது கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விருப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. அப்பேற்பட்ட அவனோட கேழில் விழுப்பொருளோட பெருமையை நாங்கள்லாம் பாடினோம். கேட்கலையா அவனுக்கு? வாழியில் என்ன உறக்கமும் நன்னா இருக்கிற. அதாவது சிலது நம்ம சொன்னதை கேட்கலைன்னா என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே கோபம் வரும், வருத்தம் வரும், ஆனால் வெய்யவும் முடியாது. ஏன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அவளை கனாபினால் வெய்யறதுக்கும் மனசு வராது. ஆனால் அவள் பண்ணுற அந்த
சண்டித்தனத்தை பார்த்துட்டு கோபமும் வரும், தப்பை பார்த்துட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க? சொந்த கேட்க மாட்டேங்கலையோ, நன்னா இருக்கும் ரெக்கார்டு. இப்போ நன்னா இருக்குன்னா நன்னா இருக்குன்னு அர்த்தம், நாசமாக போகணும்னு அர்த்தம். அது சொல்கிறதுக்கு மனசு வரல, ஆனால் விஷாலும் தேவையில்லை போல இருக்கு. அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, பாடினோம் கேட்டிலையோ, அந்த அப்போ ஏற்பட்ட விழுப்பொருளை நாங்கள் பாடுறோம், கேட்கலையா அவனுக்கு, இல்லை கேட்டுன்னு தான் படுத்துட்டு இருக்கியா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நன்னா வாடி அப்படின்னு நன்னா அறிமாரி வாடி. என்ன உறக்கமோ, ஐயோ அது என்ன கன்றாவி தூக்கமோ தெரியல. வாய் தடவை ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையில் இருந்தவை. அந்த பரமேஸ்வரன் யார் தெரியுமா? பணக்காரோட சுவாமி இல்லை, ஏழை பங்காளன். ஏழைக்கு போய் யாராலும் பங்காளியா இருப்பாங்க, பணக்காரனுக்கு பங்காளியா இருந்தாலும் ஏதாவது ப்ராப்பர்ட்டியில நிறைய வரும். இந்த பரமேஸ்வரன் என்ன ஏழை பங்காளியம், ஏழை பங்காளனையே பாடையில் இருந்தவர். புரந்தரதாசர் பரமேஸ்வரன் நிந்தாஸ்திரியில ஒன்று பண்ற என்னன்னு யாரை தெரியுமா பண்ற? அவரோட மாமனாரை கிண்டல் பண்ற. பரமேஸ்வரோட மாமனார் யாரு? ஹிமவான். ஹிமவானுக்கு பொண்ணாதானே பார்வதி பிறந்தா. பார்வதியை அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார்களே பரமேஸ்வரனுக்கு. அதை சொல்ற, எந்த செல்வಕ್ಕೆ மகளனோ கொட்டனோ கிரிராஜனோடம்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா, அதுவும் பெரிய கோடீஸ்வரர் பணக்காரர்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடணும்னா என்ன சரடை போட்டு தேடுவர்? இருக்கிறதுலையே அழகாக இருக்கணும், இருக்கிறதுலையே பணக்காரனாக இருக்கணும், இருக்கிறதுலையே படித்தவனாக இருக்கணும், இருக்கிறதுலையே சௌரியம் உள்ளவனாக இருக்கணும். இத்தனையும் பார்த்துட்டு தானே கொடுப்பார். ஆனால் மலைக்கே அரசனான மலையரசனான இந்த ஹிமவான் தன்னோட ஒரே பொண்ணான ஆசை பொண்ணான பார்வதியை யார்கிட்ட கொண்டு கொடுத்தான்னு? பரமேஸ்வரன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டார். அது கொடுத்தானே என்ன அழகை பார்த்து கொடுத்தான்னு தெரியலங்க. எந்த செருவுக்கு என் மகளனை கொட்டனோ கிரிராஜனோடம்னா, அந்த கிரிராஜனை பாருமா அப்படிங்கிறது. அதுக்கு பின்னால பரிசியா காரணம் சொல்லிட்டு வர, என்ன இதை பார்த்து யாராலும் கொடுப்பாடா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மாப்பிள்ளை நன்னா மங்கதன் மாதிரி அழகாக இருக்கணும், நம்ம குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வருஷமே சிவந்த வரணும், பழாக்க வரணும், இப்படிதானே ஆசைப்படுவார். இவர் கொடுத்த மாப்பிள்ளை என்னன்னு மன்மதனே இல்லாத பண்ணிட்டான். கந்துஹர சிவன் செலுவன் என்பவே மெச்சிதவனோடனா. மன்மதனே இருக்கிறதா தெரியாத அழிச்சவனை போய் ரொம்ப பெஸ்ட் மாப்பிள்ளைன்னு கொண்டாடுறானே இந்த அசுரபாதுபோங்கிறது. மெச்சிதவனோடனா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மாப்பிள்ளைக்கு எங்க பிளாட் இருக்கு, எங்க வீடு இருக்குன்னு ஒண்ணும் இல்லை, ஸ்மசானம் தான் வீடு, சுடுகாட்டில் வீடு. பொண்ணோட படுத்துட்டு இருக்க ராத்திரி எதிரி ஒரு பொண்ணு தீர்த்தம் வேணும்னு கேட்கறான். அவளுக்கு ரொம்ப தாகமா இருக்கு வெய்ய நாள்ல. பார்வதி எதிரி தீர்த்தம் வேணும்னு கேட்டா, இவருக்கு நிறையா, இவர் இருக்கிறதோ பெரிய பங்களா சுடுகாடு, அதுல வேலைக்காரெல்லாம் வேற வச்சிருக்காளாம். பரமேஸ்வரன் யாருன்னு பூத பேத பிசாசெல்லாம் வச்சிருந்துருக்க. இவர் ராத்திரி எது தூத்தம் கொடுன்னு கேட்டா ஒரு பெரிய காட்டேரி வந்து கொடுக்கறது என்ன இருக்கும்? அம்பாளோட நிலைமையை நினைச்சு பார்க்கும். வேடிக்கை என்ன, புரந்தரதாசர் வருத்தப்படுற, ஐயோ எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து இப்படி ஒரு அசை கிட்ட கொண்டு கொடுத்துட்டாரே. சரி, இவர் சாப்பிட்றது என்னென்ன? இனிமே பிசா வாங்கி சாப்பிட மாட்டேன், முறுக்கு வாங்கி சாப்பிட மாட்டேன், பீச்சில் போய் சுண்டல் வாங்கி சாப்பிட மாட்டேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேன். என்னென்ன விஷம், ஆலகாலம். இது வாங்கிட்டு அவங்களே எடுக்க கொஞ்சம் வாரம் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப அவளுக்கு கொடுத்தா என்ன பண்ணுறது? இது சாப்பிட்றது தான் இல்லைங்க. சரி, சாப்பிட்றது தான் விஷமா இருக்கு, சாப்பிட்றதுக்கு பாத்திரமான ஏதாவது வெள்ளி தட்டு தங்கத்தாம்பாடமாக இருக்கக்கூடாதுன்னு கப்பரை வேணும்னோட கையில் கப்பரை பிரம்ம கபாலம் இருக்கு. இவர் ஏறிட்டு போகிறதுக்கு நல்ல கார் இருக்குது, பென்ஸும் உண்டான இல்லை, இருக்கிறதுலே கழமா ஒரு எருது, நந்தி வாகன நீல கண்டன
நிர்குணவன மூலமா. மாப்பிள்ளைக்கு நல்ல குணவான் சார், நல்ல தங்கமான பையன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவா. ஆனால் ஹிமவான் என்ன சொல்லுவோம், எங்கள் மாப்பிள்ளை உங்கள் மாப்பிள்ளை எப்பேற்பட்டவர் சார், அவன் நல்லவன்னு சொல்லுவனா கெட்டவன்னு சொல்லுவனா என்னென்ன, அவன் என்ன சொல்லுவான்னு நிர்குணவன், அவனுக்கு குணமே இல்லைங்கிறது. அவனை நல்லவன்னு சொல்ல முடியாது, கெட்டவன்னு குணம்னு ஒன்று இருந்தான்னா அந்த முக்குணமும் ரஜோ குணமா தமோ குணமா சத்துவ குணமா இது அத்தனைக்கும் மேற்பட்ட குணாதீதன் நிர்குணவன் குணமா அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கிற தாசர்வாட் கடைசியில் என்ன பண்ண, இப்படி இருக்கானே நினைச்சுக்காதீங்கோ. அவன் ஒன்னே ஒன்றை பார்த்து 2 விஷயத்தை பார்த்துட்டு பொண்ணை மட்டும் கொடுத்துட்டான் கண்ணை மூடிட்டு. என்னத்தை பார்த்தாங்க, அவனோட நாம வந்தே மங்களம் அப்படின்னு. சிவா சிவன்கிற நாமமே மங்களமா இருக்கிறதுனால இப்போ வழியிலேருந்துமே ஆபரணம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம நெக்லஸ் போட்டுக்கலன்னு என்ன பாம்பை தான் போட்டுருக்கான். இருக்கட்டும், கட்டிக்கிறதுக்கு நல்ல வேஷ்டி இல்லை, பேண்ட் ஷர்ட்டை இல்லை, புலித்தோலை கட்டின்னு இருக்காரு, மாந்தோலை கட்டி என்ன வேணா போட்டோம். இப்படி வழியில ஒன்றும் இல்லாத இருக்கலாம், ஆனால் அவன் பேர் ஒன்னே போதும். அவன் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் அத்தனை மங்களமும் வந்துடும். அப்படின்னா இவன் பேருக்கே இவ்வளவு பெருமை இருக்கு, அதை பார்த்து கொடுத்தானோ என்னமோ இல்லையா. இவன் என்ன பண்ணாங்க, நந்தி வாகன நீலகண்டன நிர்குணனோடம்மா கருள் இந்திரா ரமணஸ்ரீ புரந்தர விடலன ಹೊಂದಿದವನ ನೋಡಮ್ಮ. இவன் கூட யார் தர்மா இருக்கா, மகாலட்சுமியோட ஆண்டையான புரந்தர விட்டலனோட ஒன்னா இருக்கிறவன். இவன் அவனும் நகமும் சதியுமாக லக்ஷ்மிக்கு ஆண்டையா இவனுக்கு ஃப்ரெண்டு தான் இவனோட இருக்கான்னா அப்புறம் இவன்கிட்ட இருந்தா என்ன சாமான் இல்லாத இருக்க போகுது. இது 2ஐயும் பார்த்து கொடுத்துட்டான் போல இருக்குங்க. இப்படி மகான்கள்லாம் பரமேஸ்வரனை பார்த்து அப்படி ஆச்சரியம். அது என்ன அவரோட தத்துவம் எதை காமிக்கிறதுன்னு, தனக்குன்னு எதுவும் இல்லை, அத்தனையும் அடுத்தவள் அடுத்த. அதுதான தியாகத்தோட லட்சணம். அதனால தான் அவரை தியாகராஜன் தியாகராஜன்னு கொண்டாடுறோம்னா தனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் அடுத்தவள் அடுத்த. அப்பேற்பட்ட ஏழை பங்காளன் அவனை பாட வேண்டாம், பாடினா அவனை தான் பாடணும் அப்படிங்கிறது. இப்படி சொல்லிட்டே வந்து அவன் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொரு பின்னை புதுமைக்கும் பெற்றுமன் பெற்றிய ஓல்டுக்கெல்லாம் ஓல்டு, அல்ட்ரா மாடலுக்கெல்லாம் அல்ட்ரா மாடல். அப்பேற்பட்டவன் அவனை நாம பாடணும். அதில் சொல்லி இங்கே பரமேஸ்வரனை பார்த்து சொல்றது, முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் வேற்றும பெற்றியனை உன்னை பிரானாக பெற்ற ஒன்று சீரடியும் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பங்காவோம். நாங்கள் யார் தெரியுமா பண்ணுவோம், நாங்கள் யாரையா நமஸ்காரம் பண்ணுறதுன்னா உன்னோட பக்தா சிவபக்தா காலில் தான் விழுவோம். அவா எதை சொன்னாலும் கேட்போம், அவளுக்குத்தான் நாங்கள் அடிமையாக இருப்போம். இப்படி ஒரு பரிசு எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா, இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்கிதியே என்ன குறையும் எதுவும் என்பார். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறது. இதே மாதிரி 19வது பாட்டிலையும் அதையே சொல்ல போறது. என்ன பண்றது, அதுல எங்க சொல்றது, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்ச புதுக்குமே மச்சத்தார் எங்கள் பெருமான் எமக்கொன் உரைப்போங்கள் என் கொங்கை நீ நண்பர் அல்லா தோள் சேரக்க என் கை உனக்கல்லால் எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணக்க இங்கி பரிசு எமைக்குங்கோ நல்குதிய எங்களிடம் ஞாயிறு எமைக்கேலோ என்பவர். உனக்கு பக்தனாயிருந்து உனக்கு அடிமையாயிருந்து உன்னோட பக்தருக்கு நாங்கள்லாம் மனைவியாக இருந்து அவளுக்கு தாசிகளாக இருக்கிறதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சூரியன் கிழக்க உதிச்சா என்ன மேற்க உதிச்சா என்ன எங்களுக்கு. இதை ஏன் அப்படி சொன்ன மாணிக்கவாசகர், அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்து அந்த ஆன்மீக பயணத்தில் முன்னேறணும்னு ஆசைப்பட்டு சத்கதி அடையணும்னு முயற்சி பண்ணுறவாளுக்கு முதல்ல எது அமையணும்னா லைஃப் பார்ட்னர் ஒழுங்காக அமையணும். இந்த அம்மா உபன்யாசத்துக்கு போகிறீங்கன்னா அவசியமாக தான் போகணும்னா இல்லை
அவர் உபன்யாசம் தான் ஒன்றுனா இந்தம்மா அதெல்லாம் முடியாது, நல்ல சீரியல் அப்படின்னாலாம். ஏட்டி போட்டியாக இருந்தால் ரெட்டமாட்டு வண்டின்னா ரெண்டும் ஒரே திசையில் போனான்னா ஊர் போய் சேருவோம். இது கிழக்கெழுத்து அது மேற்கெழுத்தா என்ன பண்ணுறது? அதாவது லைஃப் பார்ட்னர்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில். ஸ்பிரிச்சுவலி ரெண்டு பேருக்கும் ஒத்த டேஸ்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை விட பெரிய தண்டனை கிடையாது. அதைத்தான் இங்கே மாணிக்கவாசகர் சொல்ற. ரெண்டு பாட்டுலையும் திருப்பி திருப்பி சொல்ற. ஏன்னா இவா இத்தனை பக்தியோட காலகாலத்தால் எழுந்துட்டு பாவை நோம்பு நூத்து இத்தனை எல்லாம் பண்ணி தாங்கள் சத்கதி அடையணும்னு முயற்சி பண்ணுறதே. இப்போ ஏற்பட்ட வாழ்க்கை கல்யாணம் ஆகிறதே ஒரு எதிரடியாக ஒரு கோணலாக ஒரு புருஷனை அடைஞ்சுட்டாக்க என்ன பண்ண முடியும்? லைஃப் தாங்க அவர் கொண்டாட வேண்டியதும். அதுக்காக தான் சுவாமிகிட்ட வரமாக கேட்குறார், அப்பா எங்களுக்கு அப்படி கொடுத்துறாரு, உன்னோட பக்தாளுக்கு தான் நாங்கள் அடிமையாக இருக்கணும். எங்களோட சரீரம் யாரையாவது தழுவணும்னா உன்னோட பக்தானா எங்கள் சரீரத்தை தொடரும் தழுவணும். அப்படி நீ அனுகிரகம் பண்ணிட்டீங்கன்னா என்ன குறையும் இல்லை, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படி எங்களுக்கு அப்படி நல்ல சாதுக்களா சிவபக்தாளா பரம பக்தனா பாகவதோத்தமனா எங்களுக்கு புருஷன் கிடைச்சிட்டா, இங்கே புருஷன் அப்படின்னா பெண்பாலா சொல்லியிருந்தாலும் ஆண்களுக்கு மனைவி அப்படின்னு நாம வச்சுக்கணும். அப்படி கிடைச்சுட்டா அப்புறம் சூரியன் கிழக்க உதிச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை, மேற்க உதிச்சாலும் கவலை இல்லை, அவன் உதிக்கலைன்னாலும் கவலை இல்லை, ஒரு கவலையும் இல்லை. என்ன குறையும் இலோமேலோர் என்பவர் அப்படின்னு. இது எழுப்பது என்னெல்லாம் அழகா சொல்லிட்டு வர்றாங்க. எப்படிலாம் வரும் முக்கியமான விஷயங்கள் இந்த முன்னேற்றத்துக்கு நமக்கு சத்கதி அடையறதுக்கு எதெல்லாம் முக்கியங்கிறத பார்த்து பார்த்து இங்கே சொல்றாப்புல இருக்கு. அதே மாதிரி 10வது பாட்டில் பாதாளம் 7 சொற்கள் விவாதம் அல்ல அப்படின்னு கீழே அதல வீதல சுதல ரசாதலம்னு கீழே பாதாளம் 7 லோகமே இருக்கு இல்லையா. இவனோட திருப்பாதம் எங்கே போய் ஊடுருவி நிற்கிறதுனா அந்த பாதாளத்தெல்லாம் தாண்டி போய் நிற்கிறது அப்படின்னு. சரி, இவனோட பாதம் தான் அப்படி கீழே தாண்டி இருக்கு. இவனோட திருமுடி எப்படி போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிகள் இருக்கிறதுல அண்டசராசரத்தில் மேல என்ன இருக்கோ அதுக்கும் மேல நிற்கிறது என்னோட அப்படின்னா அண்டசராசரங்களை கடந்து நிற்கிறவன். அவன் திருமேனி ஒன்றல்ல, அவனுக்கு ஒரு திருமேனி கிடையாது. என்ன பேதை ஒரு பால், அவன் பக்கத்திலேயே பாதி அர்த்தாங்கியா அர்த்தநாதீஸ்வரா பராசக்தி இருக்கா. அவன் வேத முதல்வன். விண்ணோர் மண்ணும் துதித்தாரும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்தரங்கன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் உற்சா அயலான். அவனுக்கு எது ஊருன்னு சொல்றது? இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் பரமேஸ்வரன் கொண்டாட முடியுமா? அவர் எங்க ஊர் ஆள் சார் அப்படின்னு யாரான்னு சொல்ல முடியுமோ? எல்லா ஊரும் அவன் ஊரு. அவனுக்கு என்ன பேர்? சிவன் ஒரு பேர் தானா? அவர் பிள்ளை என்ன இன்ஷியலை போட்டுப்பார்? இவருக்கோ சகஸ்ர நாமமா இருக்கு. இதுல எந்த நாமத்தை போடுறது? ஏதவன் ஊர் ஏதவன் பேர் உற்ற. அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் யாரு, அவனுக்கு ரொம்ப பிடிச்சவா யாருன்னு யாரையான்னு சொல்ல முடியுமா? அயலார் அவனுக்கு பிடிக்காதவ யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஏதவனை பாடம் பரிசேரும் அவனை என்னதான் சொல்லி பாடுறதுன்னு தெரியல அப்படின்னு இங்க இவனா பிரமிக்கிற. அவனோட பெருமையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த 11வது பாட்டிலேருந்து குளிக்கிறத பற்றி சொல்ற. மொய்யார் தடம் பொய்கை முக்கு முகேரென்ன கையார் குடைந்தும் கடல்பாடி அப்படின்னு ஆரம்பிச்சு மற்ற பாடல்கள்லாம் ஸ்நானத்தை பற்றி சொல்கிறார். காரணம், காலங்காலத்தால் ஏந்துட்டாச்சு. ஏந்துட்டா முதல்ல பண்ண வேண்டியது பல்ல தேய்ச்சி குளிக்கணும். அதாவது புற தூய்மை அப்படின்னு முக்கியம். நீட்டாக இருக்கணும். அது நமது மதத்தில் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. இங்கே எதை எடுத்தாலும் ஸ்நானம் பண்ணுறது மடியை கட்டிக்கிறது அப்படின்னா என்ன? இந்த தோச்சு வளர்த்தி மடி கட்டிக்கிறதுக்கு என்னென்னா அன்னன்னைக்கு தோச்சு கட்டிக்கணுங்கிறதுக்கு தான். ஒரே நுங்கியே வருஷக்கணக்காக கட்டிட்டு கூடாது. அப்புறம் தண்ணியில் போட்டால் கூட அது ஊறாது, அவ்வளோ பிசுக்கேறி இருக்கும். அது பிரயோஜனம் இல்லை. நமது மதத்தில் அதனால தான் அன்னன்னைக்கு தோச்சு கட்டிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் 3 வேளையும் குளிக்கணும். 3 வேளையும் குளிச்சு 3 வேளையும் தோச்ச துணியை தான் கட்டிக்கணும். காத்தால கட்டிட்டு மத்தியானம் கட்டக்கூடாது, மத்தியானம் கட்டிட்டு சாயந்தரம் கட்டக்கூடாது. அந்தந்த வேலைக்கு தோச்சு குளிக்கணும், அந்தந்த வேலைக்கு தோச்சு. இவ்வளவு ஒரு நீட்னஸ் ஹைஜீனி வேற எந்த மதத்திலையும் சொல்லணும்.
இது பண்ணுறது ஏதோ வெளியில் இருக்கிற துணியில் இருக்கிற அழுக்க போகிறது, உடம்புல இருக்க அழுக்க போகிறதுன்னு இல்லை. ஸ்நானத்துக்கு சோப்பு தேய்ச்சின்னு மட்டும் குளிச்சா போகாது. என்ன பண்ணுங்க, பகவன் நாமாவை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணணும். கோவிந்த கோவிந்தேதி சதா ஸ்நானம் அப்படி, சிவ சிவ சிவா சம்போ மகாதேவன் பகவன் நாமாவை சொல்லிட்டு தலையில தண்ணியை ஊற்றிக்கணும், குளிக்கணும். அப்படி குளித்தோம்னா புற தூய்மை ஏற்படுது. உடம்புல இருக்க அழுக்கும் போது அக தூய்மை வருது, உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். இந்த மனமாசை போக்குறதுக்கு தான் முக்கியமாக இந்த ஸ்நானங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஸ்நானம், பானம், ஆகார நியமம் இதெல்லாம் அத்தனையுமே நமக்கு மனசுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு, அழுக்க போக்குறதுக்கு தான். ஏன்னா மனசுல தான் இந்த வெளி அழுக்கையான எதனா போட்டு நாம கிளீன் பண்ணிடலாம். பாரதியார் சொல்றாரு, துணிவெடுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வழுக்க வழியே இல்லை எங்க முத்து மாரியம்மா. எல்லாத்துக்கும் அதை எதுக்கு நிமேஷ் அதை போட்டால் இதை போட்டால் வெளுத்துடலாம், ஆனால் இந்த மனசு வெளுக்கிறதுக்கு மட்டும் வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க, உன்கிட்ட பக்தி பண்ணுறது ஒன்று தான், நாமா வச்சுறது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்றது. அது மாதிரி இங்கே இந்த ஸ்நானத்தை பற்றி சொல்கிறார். இதை ஸ்நானம் பண்ணி அப்படி பண்ணிட்டு வந்தையே ஒரு பொங்கு மடுவில் புகப்பாய்ந்த அந்த மடுவில் போய் குளிக்கலான்னு போராடாம். அது எப்படி இருக்கு அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி இருக்கான். அந்த அளவுக்கு பக்தி முத்தி விடுது. பைம்புவளை கார்மலர செங்கமல பைம்போதல் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. அதாவது அந்த குளத்துல எப்படி இருக்கு அப்படின்னா நீல கலர்ல இருக்கிற நீலோத்பலம் பூத்திருக்கு, ஷேப்பா இருக்கிற ரோஸா இருக்கிற தாமரையும் பூத்திருக்கு. இதை ரெண்டையும் பார்த்தோன்னே என்ன ஆயிடுக்கிற, நீலத்தை பார்த்தோன்னே ஷியாமளையான அம்பாள் ஞாபகம் வந்துருக்கான், ஷெகப்பை பார்த்தோன்னே அந்த செக்கச்சிவேன்னு இருக்கிற தீவண்ணனான அந்த பரமேஸ்வரன் ஞாபகம் வந்துருக்கான். இந்த குவளையும் இந்த தாமரையும் சேர்ந்து இருக்கிறது பார்வதி பரமேஸ்வரன் உமா மகேஸ்வரன் மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் சொல்றது. அது போராதுக்கு என்ன எடுத்துன்னு அதுல பாம்பு வேற நடிகர்தான். குளத்துல பாம்பெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதை பார்த்தோன்னு ஓய் பரமேஸ்வரன் தான், ஏன்னா அவர் மேல தானே பாம்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு தீர்மானம் தான். இதுக்கும் மேல இன்னும் தீர்மானம் பண்றாப்புல என்ன ஆகுதுங்க, தங்கள் மலங்கள் வாறு வந்து சாகுதலினர் என்ன பண்றாளாங்க, மனுஷாலாம் வந்து தங்களோட அழுக்க போக்கிக்கிறதுக்காக வந்து ஸ்நானம் பண்றாளா. ஸ்நானம் பண்ணி இப்படி மூழ்கி எழுந்துட்டா சுத்தமாயிடுறா. எப்போ முடியும்னு, என் பார்வதி பரமேஸ்வரன் உன் சரணத்துல உன் பக்தியில மூழ்கி எழுந்துட்டா பரிசுத்தமாயிடுறா. பரிசுத்த ஆவிங்கிறாள், பரிசுத்தமாயிடுறா. இது அத்தனையும் பார்க்கும்போது இது வெறும் பொய்கை இல்லை, வெறும் குளம் இல்லை, சாட்சாத் உமா மகேஸ்வரன் அப்படின்னு இவருக்கு தோன்றது. அப்படின்னா என்ன ஒரு பக்தி, அதோட உடனே தான் இதுக்கும் இருக்கு அப்படின்னு. அப்பர் சுவாமியில் என்ன பண்ணாரு, திருவையாறில் மாதவரை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்பின் புகுவை யாது சுவடு விடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கழிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்படி ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வரத பார்த்தா எப்படி இருக்கு, உமா மகேஸ்வரன் வராப்புல. பக்தின்னா அப்படி இருக்கும். நமக்கு ஈஸ்வரனவை கோவிலில் பார்த்தாலே பகவான் தெரிய மாட்டேங்கிற, வேற ஏதோ தெரியுது. ஆனால் இப்போ ஏற்பட்ட பக்தாளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுல, உலகத்தில் உள்ள சாமான்களை பார்த்தா கூட ஈஸ்வரனா தெரியும். அப்படி ஒரு பக்தியில் இதை சொல்ற. இப்படிலாம் பாடிய போய் கடைசியில் 20வது பாட்டில் ரொம்ப அழகாக பூர்த்தி பண்ற. போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமல, போற்றி அருள்கனின் அந்தமாம் செங்கடைகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத குண்டதிகம், போற்றியாம் உய்யார் கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கள் நீராடேலோர் என்பார். இதை வேடிக்கை என்ன, முதல்ல என்ன ஆரம்பிச்சார், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் அப்படின்னு. அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, அருட்பெரும் ஜோதியினர். ஆனா இங்க முடிக்கிறதே என்ன பண்ணாரு, ஆதி அந்தம் எல்லாம் உண்டு பெரும். முதல்ல சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டா நீங்க சொல்ற, ஆனா ரொம்ப அழகா சொல்ற. போற்றி அருள்க நின்
ஆதியாம் பாதமலர். எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்னென்ன? உன்னோட திருப்பாதம் தான். இது என்ன அர்த்தம் அப்படின்னு, எல்லாம் அவன்கிட்டேருந்து உற்பத்தியாச்சு, அவன்லேயே லயிச்சிருக்கு, அவன்லேயே நிற்கிறது, அவன்லேயே லயமாகுது. பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்ததும் பூர்ணமாக இருக்கு, எடுக்கப்பட்டதும் பூர்ணமாக இருக்கு, மிஞ்சினதும் பூர்ணமாக இருக்குலாம் வேதம் சொல்றது இல்லையா? அதே மாதிரி இது பூர்ண வஸ்து தான், எல்லாத்துக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கிறது, ஆனால் எல்லாத்தையும் கடந்தும் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் கடந்த தன்மை முதல்ல ஆதி மந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன, இப்போ சர்வ வியாபகமாக எல்லாத்துலேயும் நிரம்பியிருக்கிற பூர்ண வஸ்து, பரிபூர்ண வஸ்து, சர்வத்துக்கும் அந்தர்யாமியான ஈஸ்வரன் நீந்தான்ங்கிறது சொல்றாப்புல போற்றி அருள்கள் நீ ஆதியாம்பான். எல்லாத்துக்கும் ஆரம்பம் நீந்தான், சரி எல்லாத்துக்கும் முடிவும் நீந்தான். சிருஷ்டி நீந்தான், ஸ்திதி நீந்தான், சம்ஹாரம் நீந்தான். தோற்றமாம் பொற்பாதம், போகமாம் பூங்கழல்கள், ஈராமாம் இணையடிகள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். இன்னும் ரெண்டு இருக்கே, திரோதானம் அனுகிரகங்கிறது, அதுவும் நீந்தான், உன்னோட திருப்பாதம் தான்ங்கிறது. அது திரோதானத்தை சொல்லி போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம். பிரம்மா விஷ்ணுவாலையும் கூட பார்க்க முடியாத மரச்செந்தியோ திரோதானம் அப்படின்னு. அப்படி பிரம்மா விஷ்ணுக்கு வேணா நீ மறைஞ்சிருக்கலாம், ஆனால் யாருக்கு எங்களுக்கெல்லாம் என்னென்ன போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். அருள் திரோதானம் அனுகிரகம் அப்படிங்கிறது. அம்பாள் எப்படி இருக்காங்க? சிருஷ்டிகர்த்தி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவ அனுகிரகம் அப்படின்னு ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடையோரம்பாவை. அப்பேற்பட்ட ஒன்றை நாங்கள் போற்றி வழிபட்டு இந்த தனூர் மாதத்தில், மார்கழி மாதங்கிற புண்ணிய காலத்தில் வழிகாலத்தால் ஏழுந்து நாங்கள் ஏழுந்து ஏதோ குளித்தோம், கோயிலுக்கு போனோம், நாங்கள் நல்ல கதி அடைஞ்சோம்னு மட்டும் இல்லாத அக்கம் பக்கத்தில் இருக்கிற உற்றார் உறவினர், ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் இந்த சன்மார்க்கத்தில் அழிச்சுன்னு போகிறது தான் நமது பாரத பண்பாடு, இந்த தேசத்தோட பெருமை. இதை பறைசாற்றுறது தான், இந்த பரந்த நோக்கத்தை சொல்கிறது தான் இந்த எம்பாவையோட திருவம்பாவையோட முக்கியமான கருத்து விசேஷம் அப்படின்னு சொல்லி இப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை இந்த மதிமயக்கத்தில் இருக்கிற நம்மளை தட்டி எழுப்புற இந்த மாணிக்க வாசக பெருமானோட கருணைக்கு நன்றி தெரிவித்து இதை நிறைவு செய்வோம். நாளைக்கு திருவாசகத்தில் இருக்கிற பொன்னூசல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்.